ஜெயம் வேண்டும் என்றால் நமக்கு ஒரு நிச்சயம் உண்டு. அவர் எனக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்திருக்கிறார். அல்லேலூயா. சிலுவையிலே அவர் ரத்தம் சிந்தி நம்மளை மீட்டெடுத்திருக்கிறார். என் இயேசு எனக்காய் யாவையும் செய்து முடித்தாரே. சிலுவையில் ரத்தம் சிந்தியே நல்மீட்பை பெற்று தந்தார். என் இயேசு எனக்காய் யாவையும் செய்து முடித்தாரே. சிலுவையில் ரத்தம் சிந்தியே நல்மீட்பை பெற்று தந்தார். மீட்கப்பட்டேன் இயேசு ரத்தத்தினால், சுகமடைந்தேன் அவர் காயங்களால். போக்கினாரே என் பாவக்கரை, நீக்கினாரே என் சாபங்களை. மீட்கப்பட்டேன் இயேசு ரத்தத்தினால், சுகமடைந்தேன் அவர் காயங்களால். போக்கினாரே என் பாவக்கரை, நீக்கினாரே என் சாபங்களை. அல்லேலூயா, முற்றிலும் ஜெயம் பெற்றேன். அல்லேலூயா, ஜெயத்தின் மேல் ஜெயம் பெற்றேன். அல்லேலூயா, முற்றிலும் ஜெயம் பெற்றேன். ஆமென். அல்லேலூயா, மறுபடியும் அல்லேலூயா, அல்லேலூயா, முற்றிலும் ஜெயம் பெற்றேன். எல்லாரும் சேர்ந்து அல்லேலூயா, ஜெயத்தின் மேல் ஜெயம் பெற்றேன். அல்லேலூயா, முற்றிலும் ஜெயம் பெற்றேன். அல்லேலூயா, அல்லேலூயா, ஜெயத்தின் மேல் ஜெயம் பெற்றேன். ஆமென். பெற்றேனே சீலாக்கியமே, கூப்பிட என் தந்தையன. இல்லையே ஒருபோதும் நான் அடிமை, பிள்ளையின் அதிகாரம் தந்தார். பெற்றேனே சீலாக்கியமே, கூப்பிட என் தந்தையன. இல்லையே ஒருபோதும் நான் அடிமை, பிள்ளையின் அதிகாரம் தந்தார். மீட்கப்பட்டே இயேசு ரத்தத்தினால், சுகமடைந்தேன் அவர் காயங்களால். போக்கினாரே என் பாவக்கரை, நீக்கினாரே என் சாபங்களை. மீட்கப்பட்டே இயேசு ரத்தத்தினால், ஆமென். சுகமடைந்தேன் அவர் காயங்களால். போக்கினாரே என் பாவக்கரை, எல்லாரும் சேர்ந்து கரங்களை உயர்த்தி அல்லேலூயா, முற்றிலும் ஜெயம் பெற்றேன். எல்லாவற்றிலும் அவர் நமக்காக சிந்தின ரத்தம், எல்லாவற்றிலும் நமக்கு ஜெயம் உண்டு. அல்லேலூயா, ஆமென். ஜெயத்தில் மேல் ஜெயம் பெற்றேன். அல்லேலூயா, முற்றிலும் ஜெயம் பெற்றேன். அல்லேலூயா, ஜெயத்தின் மேல் ஜெயம் பெற்றேன். அல்லேலூயா, முற்றிலும் ஜெயம் பெற்றேன். அல்லேலூயா, ஜெயத்தின் மேல் ஜெயம் பெற்றேன். அல்லேலூயா. மறவேனே அவர் செய்த நன்மைகள், துதிப்பேன் என் வாழ்நாளெல்லாம். சொல்வேனே என் எல்லோருக்கும், என் கர்த்தர் நல்லவர் என்றே. மறவேனே அவர் செய்த நன்மைகள், துதிப்பேன் என் வாழ்நாளெல்லாம். சொல்வேனே எல்லோருக்கும், என் கர்த்தர்
சொல்வேனே எல்லோருக்கும் என் கர்த்தர் நல்லவர் என்றே. மீட்கப்பட்டேன் இயேசு ரத்தத்தினால், சுகமடைந்தேன் அவர் காயங்களால். போக்கினாரே என் பாவங்களை, நீக்கினாரே என் சாபங்களை. மீட்கப்பட்டேன் இயேசு ரத்தத்தினால், சுகமடைந்தேன் அவர் காயங்களால். போக்கினாரே என் சாபங்களை, நீக்கினாரே என் பாவங்களை. ஹல்லேலூயா, முற்றிலும் ஜெயம் பெற்றேன். ஹல்லேலூயா, ஜெயத்தின் மேல் ஜெயம் பெற்றேன். ஹல்லேலூயா, முற்றிலும் ஜெயம் பெற்றேன். ஹல்லேலூயா, ஜெயத்தின் மேல் ஜெயம் பெற்றேன். ஹல்லேலூயா, முற்றிலும் ஜெயம் பெற்றேன். ஹல்லேலூயா, ஜெயத்தின் மேல் ஜெயம் பெற்றேன். ஹல்லேலூயா, முற்றிலும் ஜெயம் பெற்றேன். ஹல்லேலூயா, ஜெயத்தின் மேல் ஜெயம் பெற்றேன். மறுபடியும் அந்த மறவேனே அவர் செய்த நன்மைகள் என்ற வரிகளை மறுபடியும் பாடுவோம். மறவேனே அவர் செய்த நன்மைகள், துதிப்பேன் என் வாழ்நாளெல்லாம். சொல்வேனே எல்லோருக்கும் என் கர்த்தர் நல்லவர் என்றே. மறவேனே அவர் செய்த நன்மைகள், துதிப்பேன் என் வாழ்நாளெல்லாம். சொல்வேனே எல்லோருக்கும் என் கர்த்தர் நல்லவர் என்றே. மீட்கப்பட்டேன் இயேசு ரத்தத்தினால், சுகமடைந்தேன் அவர் காயங்களால். அவருடைய கிருபையின் ஐஸ்வர்யத்தின்படியே இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு நமக்கு உண்டாயிருக்கிறது. அவரை நம்மை மீட்டெடுத்திருக்கிறார். அல்லேலூயா. ஹல்லேலூயா, முற்றிலும் ஜெயம் பெற்றேன். ஹல்லேலூயா, ஜெயத்தின் மேல் ஜெயம் பெற்றேன். ஹல்லேலூயா, முற்றிலும் ஜெயம் பெற்றேன். ஹல்லேலூயா, ஜெயத்தின் மேல் ஜெயம் பெற்றேன். ஹல்லேலூயா, முற்றிலும் ஜெயம் பெற்றேன். ஹல்லேலூயா, விசுவாசத்தோடு உங்களுக்கு ஜெயம் வேண்டுமென்றால், ஹல்லேலூயா, ஜெயத்தின் மேல் ஜெயம் பெற்றேன். ஹல்லேலூயா, முற்றிலும் ஜெயம் பெற்றேன். ஹல்லேலூயா, ஜெயத்தின் மேல் ஜெயம் பெற்றேன். ஹல்லேலூயா, முற்றிலும் ஜெயம் பெற்றேன். ஹல்லேலூயா, ஜெயத்தின் மேல் ஜெயம் பெற்றேன். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி அவராலே அன்றி வேறு ஒருவராலும் நமக்கு ரட்சிப்பில்லை. அல்லேலூயா. மத்தேயு சுவிசேஷம் 6வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசிப்போம். உங்கள் தர்மத்தை மனுஷர் காணும்படியாக, மனுஷர் காண வேண்டுமென்று அவர்களுக்கு முன்பாக நம்ம செய்கிற காரியம் எதுவாக இருந்தாலும் ஆண்டவர் சொல்கிறாரு, மனுஷர் காணும்படியாக அவர்களுக்கு முன்பாக
அருமையானவர்களே, நாம் செய்கிற காரியம் எதுவாக இருந்தாலும் சரி, மனிதர்களுக்காக அல்ல, அல்லது மனிதர்கள் காண்பதற்காக அல்ல. அதில் போடப்பட்டிருக்கிறது, பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவினிடத்திலே பலன் இல்லாமல் போய்விடும். அப்படி செய்வோம் என்றால், அப்போ நம்ம செய்கிற காரியங்கள் எப்படி இருக்க வேண்டும்? நீங்கள் 2வது வசனத்தை வாசிப்போம். ஆகையால் நீ தர்மம் செய்யும்போது மனுஷரால் புகழப்படுவதற்கு மாயக்காரர் ஆலயங்களிலும் வீதிகளிலும் செய்வது போல உனக்கு முன்பாக தாரை ஊற்றியாதே. அவர்கள் தங்கள் பலனை அடைந்து தீர்ந்ததென்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். நீ தர்மம் செய்யும்போது மனுஷரால் புகழப்படுவதற்கு, ஆண்டவர் மனிதர்கள் காணும்படியாக மனுஷருக்கு முன்பதாக செய்யாத, மனிதரால் புகழப்படும்படியாக. தர்மபிரபு வர்றாரு, கொடை வள்ளல், ஐயா இருக்கிறனால தான் மழையே பெய்யுது. இதெல்லாம் கேட்குறதுக்கு மனுஷனுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, அப்படி செய்யாத. காதுக்கு என்ன இனிமையாக இருக்கலாம், ஆனால் உனக்கு ஒரு பலன் இருக்காது. நீ தர்மம் செய்யும்போது மனுஷரால் புகழப்படுவதற்கு, முந்தின வருஷத்தில் நம்ம என்ன பார்த்தோம்? மனுஷர் காண வேண்டும் என்று அவர்களுக்கு முன்பாக. நம்ம யாருக்கு முன்பதாக நிற்க வேண்டும், யாருக்கு முன்பதாக நாம் செயல்பட வேண்டும், நாம் செய்கிற கிரியைகளை யார் காண வேண்டும், அது ரொம்ப முக்கியம். நீங்கள் பார்த்தீங்கன்னா இதே அதிகாரத்தில் 5வது வசனத்தை வாசிப்போம். மனுஷர் காணும்படியாக அவர்கள் ஜெப ஆலயங்களிலும் வீதிகளின் சந்திகளிலும் நின்று ஜெபம் பண்ணுவார். தர்மம் செய்வதற்கும் அதே ஃபார்முலா தான், ஜெப வாழ்க்கைக்கும் அதே ஃபார்முலா தான். 16வது வசனத்தை வாசிப்போம். நீங்கள் உபவாசிக்கும் போது மாயக்காரரைப் போல முகப்பாடலாய் இராதேயுங்கள். அவர்கள் உபவாசிக்கிறதை மனுஷர் காணும் பொருட்டாக தங்கள் முகங்களை வாட பண்ணுகிறார்கள். அவர்கள் தங்கள் பலனை அடைந்து தீர்ந்ததென்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அவர்கள் உபவாசிக்கிறதை மனுஷர் காணும் பொருட்டாக, எல்லாத்துக்கும் தெரியணும். அதுக்கு அவங்க என்ன பண்ணுறாங்களாம்? முகத்தை வாட பண்ணிக்கிறார். ஏன் ஒரு மாதிரி சோர்ந்து போயிருக்கிறீங்க? இன்றைக்கி உபவாசம் இல்லை. அதான் அப்படி நீ செய்யாத. அப்படி செய்வாய் என்றால் நீ உன் பலனை அடைந்து தீர்ந்தது, முடிஞ்சு போச்சு. நாம் செய்கிற காரியம் எதுவாக இருந்தாலும் சரி, பொருளாதார பண ரீதியான காரியங்கள் தர்மம் செய்யும் பொழுது அது எதுவாக இருந்தாலும் சரி, மனிதர்களுக்காக இருக்கலாம், அல்லது கடவுளுக்கு நாம் படைக்கிற காணிக்கையாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் சரி, மனுஷர் காணும்படியாக, மனுஷரால் புகழப்படும்படியாக செய்யாது. அருமையானவர்களே, அவங்க எதுக்காண்டி அப்படி செய்கிறாங்களா? அந்த 2வது வசனம் பார்த்தது போல் மனுஷரால் புகழப்படுவதற்கு. மகிமை தேவனுக்கு மாத்திரம்தான். அதனால தான் ஆண்டவர் ஜெபம் பண்ணும்போது இப்படி ஜெபிக்க கற்றுக் கொடுத்தார். பரமண்டலில் இருக்கிற எங்கள் பிதாவே அப்படின்னு ஆரம்பிச்சுட்டு, துதியும் கனமும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. அது அவருக்கு மாத்திரம்தான் செலுத்தப்பட வேண்டியது. அவருக்கு மட்டும்தான் அது அவருக்கு தான் பாத்திர. நாம் மனிதர்களால் புகழப்படும்படியாக செய்வோம் என்றால் நாம் தேவனுடைய மகிமையை நாம் எடுத்துக்கொள்கிறோம். பலனற்று போய்விடும். நாம் செய்கிற ஊழியமாக இருந்தாலும் சரி, நாம் பண்ணுற ஜெபம், உபவாசம், நிறைய காரியங்கள் இருக்கிறது. ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம்
38வது அதிகாரம். எசேக்கியா ராஜா அவன் திடீர்னு அவன் வியாதிப்பட்டான். ஆண்டு சொன்னார், உன் நாட்களெல்லாம் ஒழுங்குபடுத்திக்கோ, உன் ஆயுசு நாட்கள் முடிய போகுது. ஆனால் அவன் என்ன பண்ணுறான் பார்த்தீங்கன்னா, 38வது அதிகாரத்தில் 2வது வசனத்தை வாசிப்போம். அப்பொழுது எசேக்கியா தன் முகத்தை சுவர்புறமாக திருப்பிக் கொண்டு கர்த்தரை நோக்கி, ஆ கர்த்தாவே, நான் உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தமமாய் நடந்து உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்பதை நினைத்தருளும் என்று விண்ணப்பம் பண்ணி எசேக்கியா மிகவும் அழுதான். அவனுக்கு இந்த உலகத்துட்டு போகிறதுக்கு மனசு இல்லை. ஆலோசரார், உன் வீட்டு காரியங்களெல்லாம் ஒழுங்குபடுத்து. ஆனால் அவனுடைய கண்ணீரை கர்த்தர் ஏற்றுக்கொண்டார், அவனுடைய ஜெபத்தை ஏற்றுக்கொண்டார். ஆண்டவர் அவனுடைய ஆயுசு நாட்களை எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுத்தார். என்ன சொல்கிறான்னு பாருங்கள். 16வது வசனத்தை வாசிப்போம். ஆண்டவரே, இவைகளினால் மனுஷர் பிழைக்கிறார்கள், இவைகள் எல்லாம் என் உயிருக்கு உயிராய் இருக்கிறது. என்னை சொஸ்தப்படுத்தவும் பிழைக்கவும் பண்ணினீர். என்னை சொஸ்தப்படவும் பிழைக்கவும் பண்ணினீர். இப்போ நான் சொஸ்தம் ஆகிட்டேன் ஆண்டவரே. ஆனால் இது நீங்கள் கொடுத்தது, நீங்கள் தான் அதுக்கு காரணம். என்னை பிழைக்கவும் சொஸ்தப்படவும் பண்ணுனீங்க அப்படின்னு சொல்லிட்டு 19வது வசனத்தை வாசிப்போம். நான் இன்று செய்கிறது போல உயிரோடு இருக்கிறவனே உம்மை துதிப்பான். தகப்பன் பிள்ளைகளுக்கு உமது சந்ததியை தெரிவிப்பான், சத்தியத்தை தெரிவிப்பான். தகப்பன் பிள்ளைகளுக்கு உமது சத்தியத்தை தெரிவிப்பான். இந்த சங்கதியை நீங்கள் தான் என்னை குணமாக்குனீங்க, என் ஆயுசு நாட்களில் நீடித்து கொடுத்தது நீங்கள் தான் என்பதை தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு சொல்கிறது போல் நானும் சொல்லுவேன் ஆண்டவரே. இதான் ஒரு பாட்டாக எழுதி வச்சுட்டோம். நீ வீட்டில் போய் பொறுமையாக படித்து பாருங்கள். ஒரு பாடலாக எழுதி வச்சுட்டோம். அரிமானவர்களே, நம்மளுடைய அர்ப்பணிப்பு, தேவ சமத்தில் எடுக்கிற பொருத்தனைகள் எல்லாம் நல்லது தான். ஆனால் அது செயல் வடிவத்தில் வரணும். செயல் வடிவத்தில் வரும்பொழுது அது முழுமை பெறுகிறது. அடுத்த அதிகாரம் 39வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசிப்போம். அக்காலத்திலே பலதானின் குமாரனாகிய மெரோதாத் பாலதான் என்னும் பாபிலோன் ராஜா எசேக்கியா வாதிப்பட்டிருந்து ஆரோக்கியமானதை கேள்விப்பட்டு அவனிடத்திற்கு நிருபங்களையும் வெகுமானத்தையும் அனுப்பினான். இங்கே ஒரு ராஜா என்ன பண்ணுறான், இவனுக்கு வந்த வியாதி சுகமாக முடியாத வியாதி. அந்த வியாதி வந்தால் நிச்சயமாக மரணம்தான், மருத்துவம் கிடையாது. அவனுக்கு ஒரே ஆச்சரியம், இந்த வியாதி இவன் பழிச்சிக்கிட்டானா, பரவாயில்லையே அப்படின்னு சொல்லி அவன் என்ன பண்ணுறான், அவனிடத்திற்கு நிருபங்களையும் வெகுமானத்தையும் அனுப்பினான். லெட்ரு கொடுத்து அனுப்புகிறான். எப்படிப்பா நீ சுகமாயிட்டியப்பா, இந்த வியாதி வந்தால் சுகமடைய முடியாது, நீ நல்லா சுகமாயிட்டே. இவன் என்ன சொல்லியிருக்கணும், அவன் எப்படி ஜெபம் பண்ணா, தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு உமது சத்தியத்தை தெரிவிப்பான் சொல்லியிருக்கணும். சுகமானது நாளில் அது யெகோவா ராப்பா தேவன், அவர் தான் என்னை சுகமாக்குனார். நான் அவர்கிட்ட ஜெபம் பண்ணேன், அவரை பார்த்து நான் அழுது ஜெபம் பண்ணேன். இந்த சுகத்துக்கு காரணம் அவர் தான் அப்படி சொல்லியிருக்கணும். ஆனால் என்ன நடக்குதுன்னு பாருங்கள். 2வது வசனத்தை வாசிப்போம். எசேக்கியா அவர்களை கண்டு சந்தோஷப்பட்டு தன் பொக்கிஷ சாலையையும் வெள்ளியையும் பொன்னையும் கந்த வர்க்கங்களையும் நல்ல பரிமள தைலத்தையும் தன் ஆயுதசாலை அனைத்தையும் தன் பொக்கிஷ சாலைகளில் உள்ளது எல்லாவற்றையும் அவர்களுக்கு காண்பித்தான். எசேக்கியா தன் அரண்மனையிலும் தன் ராஜ்யத்தில் எங்கும் அவர்களுக்கு காண்பியாத பொருள் ஒன்றும் இல்லை. ஒன்று கூட இல்லை, எல்லாத்தையும் காட்டிட்டான். யாரை காண்பிக்கணுமோ அவரை தவிர. அருமையானவர்களே, மனிதர் பார்க்கும்படியாக, மனிதர் நம்மை புகழும்படியாக நாம் செய்கிற காரியம் நமக்கே தீமையாக மாறிவிடும். செய்கிற காரியம் நல்லது தான், ஆனால் அது பரலோகம் அங்கீகரிக்க வேண்டும். இவனுக்கு சுகம் கொடுத்தது கர்த்தர். ராஜா கேட்குறான், எப்படிப்பா நீ இப்படிலாம் சுகமாயிட்டே. இப்போ நம்மளே பார்த்தீங்கன்னா ஒரு ஆஸ்பத்திரியில் போய் சுகமாகி வந்தால் நம்ம என்ன பண்ணுவோம்,
அந்த ஆஸ்பத்திரி நல்லா இருக்குங்க, டாக்டர் ரொம்ப கைராசியான டாக்டரு, என்னை அப்புறமா என்னை சுகமாக்கிட்டாரு, ரொம்ப சீப்பு தான், ரொம்ப பீஸ் கூட வாங்கலை சொல்லுவோம்ல நம்ம. இவன் என்ன பண்ணிட்டான், அதை சொல்லாமல் தன் பொக்கிஷ சாலையையும் வெள்ளியையும் பொன்னையும் இதுவாக அவனை சுகமாக்கியது. இது அவனை சுகமாக்கலை. யார் சுகமாக்கினாரோ அவரை சொல்லாமல் இவன் என்ன பண்ணுறான், தன்னுடைய நாமத்துக்கு மகிமை வரும்படியாக, தனக்கு புகழ்ச்சி வரும்படியாக. அந்த வசனம் எப்படி முடியுதுன்னு பார்த்தீங்கன்னா, தன் அரண்மனையிலும் தன் ராஜ்யத்தில் எங்கும் அவர்களுக்கு காண்பியாத பொருள் ஒன்றும் இல்லை. எல்லாத்தையும் காட்டான். பார்த்தியா, எல்லாம் நான் இவ்வளோ பெரிய ஆள் பற்றியுமா, நான் எவ்வளோ சவுண்ட் பார்ட்டின்னு தெரியுமா உனக்கு, பாரு என் பொண்ணை பாரு, என் பொருளை பாரு, என் தேசத்தை பார்த்தியா, தேசமாக உன்னை குணமாக்கியது, உன் பொண்ணும் பொருளுமா உன்னை காப்பாற்றியது. அதை யார் சொல்லணுமோ அதை தவிர எல்லாத்தையும் சொல்லிட்டான். அருமையானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் நம்ம செய்கிற ஒவ்வொரு காரியத்திலையும் கர்த்தருடைய நாமம் மாத்திரம்தான் மகிமைப்பட வேண்டும். நம்முடைய நாமத்துக்கு ஒருபோதும் மகிமையை கொண்டு வரவே கூடாது. ஜாக்கிரதை உள்ளவர்களாக. நான் 6 மத்தேயு 6:1 எப்படி வாசித்தோம், எச்சரிக்கையாக இருங்க. அந்த வசனம் அப்படி தான் போடப்போம். அந்த வசனம் திருப்பி வாசிங்க. மத்தேயு 6:1. மனுஷர் காண வேண்டுமென்று அவர்களுக்கு முன்பாக உங்கள் தர்மத்தை செய்யாதபடிக்கு எச்சரிக்கையாக இருங்கள். எச்சரிக்கையாக இருங்க. ஏன்னா இது பிரச்சனைக்குரிய கரண்டு ஹை வோல்டேஜில் போய்கிட்டு இருக்குது. எச்சரிக்கையாக இரு. கேர்லெஸ்ஸாக நீ தொட்டேன்னா உடனே தூக்கிடும், நீ இல்லாமல் போயிடும். செய்கிறது நல்லது தான், தர்மம் செய்வது தவறு கிடையாது. ஆனால் பர்பஸ், அதோட நோக்கம் நம்ம மனிதரால் நாம் புகழப்படும்படியாகவா அல்லது கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும்படியாகவா? அருமையானவர்களே, தானியேல் இதில் ஒரு கை வச்சுக்கோங்க, நான் அதை இன்னும் முடிக்கலை. தானியேல் புஸ்தகம் 4வது அதிகாரம் 29வது வசனத்திலிருந்து வாசிப்போம். ராஜா பாபிலோன் ராஜ்யத்தின் அரண்மனை மேல் உலாவிக் கொண்டிருக்கும் போது, இது என் வல்லமையின் பராக்கிரமத்தினால் என் மகிமை பிரபாதத்திற்கென்று ராஜ்யத்துக்கு அரண்மனையாக நான் கட்டின மகா பாபிலோன் அல்லவா என்று சொன்னான். இந்த வார்த்தை வந்து மற்றவங்களை கூப்பிட்டுலாம் சொல்லலை, மனசுக்குள்ள அவன் தான் சொல்லிக்கிட்டான். அவன் என்ன சொல்கிறான், என் மகிமை பிரதாபத்துக்கென்று ராஜ்யத்துக்கு அரண்மனையாக நான் கட்டினேன். அரண்மனை கட்டினது தப்பு கிடையாது. எத்தனை அரண்மனை கட்டினாலும் கர்த்தர் அதை அனுமதிக்கிறார். ஆனால் யாருக்காக கட்டுகிறோம்? என்ன சொல்கிறான், என் மகிமை பிரதாபத்துக்கென்று நான் கட்டின மகாபாபிலோ. கர்த்தர் நம்மளை ஆஸ்வதிக்கும் பொழுது அது யார் கொடுத்தான்றதை கொஞ்சம் மனசில் வச்சுக்கணும். நான் அல்ல, அந்த உணர்வு இருந்துக்கிட்டே இருக்கணும். இவன் என்ன பண்ணுறான், நான் கட்டின மகா பாபிலோன் அல்லவோ. நீ அடுத்த வருஷத்தை பார்த்தீங்கன்னா இந்த வார்த்தை ராஜாவின் வாயில் இருக்கும்போது ஜட்ஜ்மெண்ட் வருது. நம்முடைய வாழ்க்கையில் வந்து சில காரியங்களை நமக்கு வந்து எழும்ப முடியலை, நம்மளும் முயற்சி பண்ணி பார்க்குறோம், ஆனால் என்னென்னமோ பண்ணுறோம், ஆனால் ஒன்றும் பலிக்க மாட்டேன்து. ஒருவேளை இது கூட காரணமாக இருக்கலாம். அந்த வார்த்தை வாயில் இருக்கும் பொழுதே ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, ராஜாவாகிய நேபுகாத்நேச்சாரே, ராஜ்யபாரம் உன்னை விட்டு நீங்கிற்று, மனுஷன் நின்று தள்ளப்படுவார், வெளியின் மிருகங்களுடைய சஞ்சரி. அவ்வளோதான். அந்த தகுதியை கர்த்தர் உடனடியாக அவன்கிட்ட பிடிக்கிட்டார். நம்முடைய வாழ்க்கையில் வந்து நாம் எல்லாத்துலேயும்
வாழ்ந்திருப்பது தேவனுடைய பிரியம், அதில் எந்த சந்தேகம் கிடையாது. இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியமான காரியம். ஆபிரகாமுடைய ஆசீர்வாதத்தை இந்த பூமி தாங்க முடியாத அளவுக்கு திரளாக இருந்தது. தேவன் அவ்வளவாய் ஆஸ்வதித்தார். அவனுடைய வேலைக்காரன் சொல்கிறான், என் எஜமானர் ஐஸ்வர்ய சம்பந்தராக இருக்கிறார். தேவன் அவரை அவ்வளவுமாய் ஆஸ்வதிக்கிறார். திரளான ஆஸ்திகளுக்கு அவன் அதிபதியாக இருந்தான். இன்றைக்கி நம்மளும் கூட வாழ்க்கையில் கர்த்தரை அவிதமாக உயர்த்துவதற்கு அதில் எந்த தடையுமே கிடையாது. ஆனால் பெற்றுக்கொள்கிற நம்முடைய மனநிலை எப்படி இருக்க வேண்டும்? நான் கட்டின மகா பாபிலோன் அப்படி சொல்லும் பொழுதே நீ மனுஷனில் நின்று தள்ளப்பட்டாய். மனுஷர் காணும்படியாக அல்ல, மனுஷரால் புகழப்படுவதற்காக அல்ல. நாம் செய்கிற எந்த காரியமாக இருந்தாலும் சரி, ஊழியமாக இருந்தாலும் அது எதுவாக இருந்தாலும் எச்சரிக்கையாக இருங்கள். அப்படி தான் அந்த வசனம் நம்ம கற்றுக் கொடுக்கிறது. உபாகமத்தின் புஸ்தகம் நம்மளுடைய வாழ்க்கையில் ஐஸ்வர்யம் திரளாய் வரும் பொழுது நம்ம எந்த மனநிலைமையில் இருக்கணுன்றதை நம்மளால் அறிந்து கொள்ளணும். ஏன் பெரிய அரண்மனை கட்டினா அதை பார்க்கும் பொழுது ஒரு மேட்டிமையான எண்ணம் வருது. நான் என் மகிமை பிரதாபத்துக்கென்று நான் கட்டின மகாபாபிலோன் அல்லவா. ஆனால் ஐஸ்வர்யம் எந்த அளவுக்கு கர்த்தர் நம்மளை ஆஸ்வதிக்கிறாரோ, நம்மளை உயர்த்துகிறாரோ, அதுக்கு ஏற்றபடி நம்முடைய சிந்தனைகள் மாற வேண்டியது அவசியமாக இருக்கிறது. 8வது அதிகாரம், உபாகமம் 8வது அதிகாரம் 17வது வசனத்தை வாசிப்போம். என் கைப்பலனும் இந்த ஐஸ்வர்யத்தை எனக்கு சம்பாதித்தது என்று நீ உன் இருதயத்தில் சொல்லிக் கொள்ளாமலும் இருக்க எச்சரிக்கையாக இருந்து. இங்கே ஒரு எச்சரிப்பு, அதே கான்செப்டில் தான் ஆவியான எழுதி வச்சிருக்கிறாரு. எச்சரிக்கையாக இருந்து எதுதான் எச்சரிக்கையாக இருக்கணுமா? என் சாமர்த்தியமும் என் கைப்பலனும் இந்த ஐஸ்வர்யத்தை எனக்கு சம்பாதித்தது என்று நீ உன் இருதயத்தில் சொல்லி, மற்றவங்க கூட சொல்கிறதில்ல, உன் நினைப்பில் கூட அது இருக்கக்கூடாது. உன் இருதயத்தில் சொல்லிக்கொள்ளாது. ஆபிரகாம் விசுவாசத்தின் தகப்பனானா அவனுக்குள்ளாக அந்த மேட்டிமை எங்கேயுமே நீங்கள் காணப்பட முடியாது. அவனை தேவன் அவ்வளவு ஆசீர்வதித்தாரோ அந்தளவுக்கு அவன் தன்னை தாழ்த்தினான். ஆண்டத்தினார் உன் புத்தனை கூட்டிகிட்டு போய் எனக்கு பலி செலுத்து, அமைதியில் கூட்டிகிட்டு போயிட்டான். என்ன ஆண்டவரே, நீங்கள் தான் கொடுத்தீங்க, கொடுக்குறீங்க, கொடுத்துப்பட்டு இப்போ பிடுங்குறீங்களே ஆண்டவரே, அப்பெல்லாம் சொல்லவே கிடையாது. தன்னை தாழ்த்தி கர்த்தர் என்ன சொல்கிறாரோ அதற்கு கீழ்ப்படியும்படியாக, மனிதர்கள் காணும்படியாக அல்ல, அல்லது மனிதர்கள் நம்மை புகழ்வதற்காக அல்ல. அருமையானவர்களே, நாம் செய்கிற காரியங்கள் எப்படி இருக்க வேண்டும் என்பதை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். அதன் அடிப்படையில் தான் மற்ற காரியங்கள் நம்ம வாழ்க்கையில் நடக்கும். நம்முடைய வாழ்க்கை நம்ம ஜெபம் பண்ணுறவங்களும் இருக்கலாம், அல்லது உபவாசித்து ஜெபிக்கிறவர்களாகவும் இருக்கலாம். அந்த உபவாசம் எப்படி இருக்க வேண்டும், நாம் ஏறெடுக்கிற ஜெபம் எப்படி இருக்க வேண்டும், அதை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். இங்கே பார்த்தீங்கன்னா, என் சாமர்த்தியமும் என் கைப்பலனும் இந்த ஐஸ்வர்யத்தை எனக்கு சம்பாதித்தது என்று நீ உன் இருதயத்தில் சொல்லிக்கொள்ளாமல். எச்சரிக்கை, ஜாக்கிரதையார். வாயை திறந்து மனுஷர்களுக்கு கூட அந்த சிந்தனை வரக்கூடாது. வந்துச்சுன்னா இயேசு நாமத்தினால கடிந்து கொள். அதுக்கு இடம் கொடுக்காது. அந்த அந்த எண்ணத்தோடு ஒரு மனப்படாது. ஏன்னா இன்னும் உன்னை உயர்த்துவதற்கு கர்த்தர் ஆயத்தமாக இருக்கிறார். இன்னும் திறனான ஐஸ்வர்யத்தை கொடுப்பதற்கு கர்த்தர் ஆயத்தமாக இருக்கிறார். ஆனால் இந்த சிந்தனை அதை தடை பண்ணி போட்டுவிடும். இன்னும் பெற்றுக்கொள்ள வேண்டிய ஆசீர்வாதங்களுக்கு நம்மளே தடையாக மாறிடுவோம். நம்மளே ஃபுல் ஸ்டாப் வச்சுருவோம். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அருமையானவர்களே, சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். 18வது வசனத்தை வாசிப்போம். உன் தேவனாகிய கர்த்தரை நினைப்பாயாக. உன் தேவனாகிய கர்த்தரை நினச்சிக்கோ. இது உன்னுடைய சாமர்த்தியம் இல்லைப்பா, உன்னுடைய பலனும் கிடையாது. இது பின்னாடி கர்த்தர் இருக்கிறார். அதை கொஞ்சம் நினச்சிக்கோ. என் சாமர்த்தியம் அல்லது என் பலன் அப்படின்னு சொல்லாத,
உன் தேவனாகிய கர்த்தரை நினைப்பாய். நினைப்பாயாக. அவரே உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தம்முடைய உடன்படிக்கையை உறுதிப்படுத்தும்படி இந்நாளில் உனக்கு உண்டாயிருக்கிறது போல ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கான பலனை உனக்கு கொடுக்கிறவர். ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதுக்கான பலனை உனக்கு அவர் தான் உனக்கு கொடுத்தார். நீ செஞ்சதெல்லாம் வாய்க்க பண்ணினது உன் பலன் அல்ல, கர்த்தர். வாய்க்க பண்ணுறது கர்த்தர். காரிய சித்தியும் கர்த்தரிடம் தான் வர முடியும். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் சில காரியங்கள் ஆஸ்வதிக்கப்படுது, மேன்மை அடைகிறோம் என்றால் இந்த வசனத்தை நினைக்கணும். உன் தேவனாகிய கர்த்தரை நினைப்பாயாக. இதுக்கு காரணம் என் பலன் அல்ல, என்னுடைய சாமர்த்தியம் அல்ல, தெய்வன். மனிதர் காணும்படியாக அல்லது மனிதரால் புகழப்படும்படியாக நாம் செய்கிற எந்த காரியம் நமக்கு ஆசீர்வாதத்தை கொண்டுட்டு வரவே வராது. அருமையானவர்களே, சில காரியங்களை நாம் புரிந்து கொள்ளணும். அவன் அரண்மனை கட்டுவதற்கு அவனுக்கு திடனை கொடுத்தது யார்? கர்த்தர் தான் கொடுத்தாரு. அவன் செய்கிற எல்லாத்தையும் கர்த்தர் ஆசீர்வதித்தார். ஆனால் அவன் என்ன சொல்கிறான்? என் மகிமை பிரதாபத்துக்கென்று நான் கட்டின மகாபாபிலோ. அந்த வார்த்தை வாயில் இருக்கும் பொழுதே ஆண்டவர் சொல்கிறாரு, நீ மனிதனிலிருந்து தள்ளப்பட்டாய், மிருகமாக மாறிட்டான். அருமையாளர்களை வீட்டில் போய் அதெல்லாம் படித்து பாருங்கள். கர்த்தர் அந்த தகுதியை முற்றிலுமாக எடுத்து போட்டுட்டார். ஒரே ஒரு தவறான சிந்தனை, நான் கட்டின மகாபாபிலோ. ஒரே ஒரு சிந்தனை முற்றிலுமாக வாழ்க்கையை அப்படியே தலையில் மாற்றி போட்டுருச்சு. தானியேலுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா அந்த அவனுடைய தானியேலை பொறுத்த மட்டுக்கும் 3-4 தலைமுறை வரைக்கும் அவன் அந்த தேசத்தில் பெரிய அதாவது பிரதானியாய் வாழ்ந்தான். 3-4 தலைமுறையாக ஒரு மனிதனால். அவன் அந்த தேசத்தை சேர்ந்தவன் கிடையாது, அவன் ஒரு அடிமை. ஆனால் தேவன் அந்நிய தேசத்தில் அவனை மேன்மையாய் வைத்தார். அந்தி சந்தி 3 வேளையும் தேவனை நோக்கி விண்ணப்பம் செய்கிறது. பயங்கர பிஸியான ஆள். ஒரு மகா பெரிய சாம்ராஜ்யத்துக்கு இவன் பிரதானியாக இருக்கிறான். எவ்வளவோ ஒர்க் இருக்கும். ஆனால் அவைகள் மத்தியில் தேவனை நோக்கி பார்ப்பதற்கு அவன் ஒரு நாளும் தயங்கினதும் கிடையாது, மிஸ் பண்ணதும் கிடையாது. தேவன் நம்முடைய ஜெப வாழ்க்கையை பார்க்கிறார், நம்ம செய்கிற எல்லா காரியங்களையும் பார்க்கிறார். அருமையானவர்களே, மனிதர் காணும்படியாக நாம் செய்ய வேண்டியது அவசியமே கிடையாது. அன்னாளுக்கு குழந்தை இல்லை, தேவாலயத்தில் போய் இவா மனதுக்குள்ளே தான் ஜெபம் பண்ணான். தீர்க்கதரிசி அங்கே இருக்க தீர்க்கதரிசி பார்க்குறான். அவனுக்கு உதடுகள் அசைந்தது தான் தெரியுமே தவிர அவன் என்ன சொல்லி ஜெபித்தான்றது அவனுக்கு தெரியாது. சொல்ல வேண்டிய ஆள்கிட்ட சொல்லுவோம், கேட்க வேண்டியவர் கேட்டால் போதும். மனிதர் நம்முடைய ஜெபத்தை கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. மனிதர்கள் நம்முடைய தர்மத்தை, நாம் செய்கிற நல்ல காரியங்களை காண வேண்டிய அவசியம் இல்லை. அவர்கள் நம்மளை புகழ வேண்டிய அவசியம் இல்லை. ஏன் கேட்டால், ஒரு மனிதனுக்கு உண்டாகும் சோதனை அவனுக்கு உண்டாகும் புகழ்ச்சி. மனிதனை விலை பண்ணுறதுக்கு இது ஒன்று போதும். நல்ல ஆவிக்குரியவங்க அந்த புகழ்ச்சியெல்லாம் விரும்பவே மாட்டாங்க, மறைஞ்சிக்கிடுவாங்க, தங்களை மறைத்து கொள்வார்கள். ஏன்னா இதுதான் வில்லங்கமானது. புகழ்ச்சி, அடுத்தவங்க நம்மளை புகழ்ந்து சொன்னோம் என்றால் அது நம்ம காலுக்கு கண்ணி வைக்கிறான், வலை விரிக்கிறான். அது அறிந்தோ அறியாமலோ நம்ம தான் விலகி ஓட கற்றுக்கொள்ள வேண்டும். மனிதர்கள் புகழும்படியாக வாழ்வதற்கு அல்ல. அருமையானவர்களே, வெள்ளைக்கு ஓடிடணும். அந்த ஏசாயா 39க்கு வாங்க. ஏசாயா தீர்க்கதரிசி என்ன சொல்கிறான்னு பாருங்கள். 6வது வசனத்தை வாசிப்போம். இதோ நாட்கள் வரும், அப்பொழுது உன் வீட்டில் உள்ளதிலும் உன் பிதாக்கள் இந்நாள் வரைக்கும் சேர்த்ததிலும் ஒன்றும் மீதியாய் வைக்கப்படாமல் எல்லாம் பாபிலோனுக்கு கொண்டு போகப்படும். உன் வீட்டில் உள்ளது உன் பிதாக்கள் இந்நாள் வரைக்கும். நீ சம்பாதிச்சது மாத்திரமில்லை, உன் பிதாக்கள் சேர்த்து வைத்தது சேர்த்து என்ன பண்ணப்படும்? ஒன்றும் மீதியாய் வைக்கப்படாமல் எல்லாம் பாபிலோனுக்கு கொண்டு போகப்படும்.
ஒருவேளை கத்தரை காட்டினானா அவங்க கத்தரை தூக்கிட்டு போயிருப்பாங்க. யெகோவா ராப்பா, தேவன் என்னை சுகமாக்கினார், அவர் தான்ப்பா மருந்து, அவர் தான் வைத்தியர். இந்த வியாதியை சுகமாக்குவதற்கு மனுஷீகத்தில் ஒன்றும் பண்ண முடியாது. அவர் தேவாதி தேவன். என்னுடைய அழுகையை பார்த்து எனக்கு ஒரு 15 வருஷம் கூட்டி கொடுத்துருக்கிறாரு. இந்த வியாதி அவர் தான் என்னை சுஸ்தமாக்கினார். யெகோவா ராப்பா தேவனை அவன் காட்டியிருந்தான்னா அங்கே தேவனுடைய நாமம் மகிமைப்பட்டு இருக்கும். கர்த்தர் இன்னும் அவனை ஆசீர்வதித்திருப்பார். இப்போ என்ன ஆகி போச்சுன்னா, உள்ளதெல்லாம் அழுட்டு போயிட்டான். நீ சம்பாதித்தது, உன் பிதாக்கள் இந்நாள் வரைக்கும் சம்பாதித்தது எல்லாம் பாபிலோனுக்கு கொண்டு போகப்படும். அது மாத்திரமல்ல, அடுத்த சந்தை வாசிப்போம். நீ பெறப்போகிற உன் சந்ததியாகிய உன் குமாரரிலும் சிலர் பாபிலோன் ராஜாவின் அரண்மனை வேலைக்காரராய் இருப்பார்கள் என்று கர்த்தர் சொல்கிறார் என்றான். உன் பிள்ளைங்களாம் என்னவாயிடுவாங்க? அந்நிய தேசத்தில் வேலைக்காரராக. அவன் தான் ராஜ்யத்தை ஆளணும். ஆனால் இவன் செய்த ஒரு தவறு அவன் சந்ததியையும் பாதிக்கிறது. நம்ம ஒழுங்காக இருந்தோம்னா நம்ம சந்ததி நல்லாயிருக்கும். பிள்ளைங்களை பார்த்து நிறைய பேர் திட்டுறாங்க, கடுமையான வார்த்தைகளை உபயோகப்படுத்துகிறாங்க. ஒரு நிமிஷம் தேவ சமூகத்தில் போய் நம்ம சரியாக இருக்கிறோமா? நல்ல மரம் நிச்சயமாக நல்ல கனிகளை தான் கொடுக்கும். ஒருபோதும் நல்ல மரம் கெட்ட கனிகளை கொடுக்காது. கனிகளை பார்க்காதீங்க, மரத்தை நம்ம செக் பண்ணணும். நான் ஒழுங்காக இருக்குன்னா என் பிள்ளையும் ஒழுங்காக இருக்கும். நானே ஒழுங்கு இல்லாமல் என் பிள்ளை ஒழுங்காக இருக்கணும்னு நான் எதிர்பார்ப்பது எப்படி? அது நடக்காது. காலையில் உங்கள் பிள்ளை உங்களை முழங்காலில் பார்க்கணும். நீங்கள் காலையில் முழங்காலில் நின்று ஜெபம் பண்ணுவதை உங்கள் பிள்ளைகள் காண வேண்டும். வேதத்தில் நீங்கள் தியானமாக இருப்பதை உங்கள் பிள்ளைகள் காண வேண்டும். நம்ம எதுவுமே பண்ணாமல் நம்ம பிள்ளைகள் வர வேண்டும் என்று நம்ம எதிர்பார்ப்போம் என்றால் நடக்காது. நாம் நல்ல மரமாக இருப்போம் என்றால் நம்முடைய கிளைகள் நிச்சயமாக நல்ல கனிகளை தான் கொடுக்கும். இல்லை, சந்தேகமே கிடையாது. நம்ம சரியாக இருக்கிறோமா அதை கொஞ்சம் செக் பண்ணணும். தேவ சமூகத்தில் போய் நம்ம என்ன பண்ணுறோம், ஏது பண்ணுறோம், அதை ஆராய்ந்து பார்க்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அருமையானவர்களே, அந்த மத்தேயு 6வது அதிகாரத்துக்கு வாங்க. மூன்றாவது வசனத்தை வாசிப்போம். நீயோ தர்மம் செய்யும்போது உன் தர்மம் அந்தரங்கமாய் இருப்பதற்கு உன் வலது கை செய்கிறதை உன் இடது கை அறியாதிருக்க கடவது. அடுத்த வசனம். அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா தாமே உனக்கு வெளியரங்கமாய் பலன் அளிப்பார். இங்கே இன்னொருத்தர் பார்த்துக்கிட்டே இருக்கிறார். மனுஷர் காண்கிறாங்க, நம்ம செய்கிறது மனிதர்கள் காணும்படியாக செய்வோம் என்றால் மனிதர்கள் தங்களை புகழும்படியாக. ஆனால் இங்கே இன்னொருத்தர் பார்த்துட்டு இருக்கிறாரு, அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா. அருமையானவர்களே, அவரும் நம்மளை அங்கீகரிக்கணும். அவரும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறார். நம்ம செய்கிற எல்லா காரியங்களையும் அவரும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறார். 6வது வசனத்தை வாசிப்போம். நீயோ ஜெபம் பண்ணும்போது உன் அறை வீட்டுக்குள் பிரவேசித்து உன் கதவை பூட்டி அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணு. அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவை நோக்கி பிதா, அந்தரங்கம் பிதா காணும்படியாக. அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா தாமே வெளியரங்கமாய் பலன் நடிப்பார். இன்னைக்கு வெளியரங்கமாகவும் இல்லை, உள்ளரங்கமாகவும் இல்லை. ஒரு பதிலும் வரமாட்டேங்குது. காரணம் என்னன்னு யோசித்து பார்க்கணும். வேதத்தின்படி நாம் வாழ்க்கையை நம்ம அமைத்துக் கொள்வோம் என்றால், கர்த்தர் சொல்கிற ஆலோசனைப்படி நம்ம செய்வோம் என்றால் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பிரச்சனையும் வரவே வராது. வேதத்தை படிக்கும் பொழுது அவ்விதமாக கற்றுக்கொள்கிறவர்களாக, அதை செயல்படுத்துகிறவர்களாக, வெறும் ஆசீர்வாதமாக வசனங்களை பார்த்துக்கிட்டு அதை நம்ம நான் விசுவாசிக்கிறேன், அறிக்கை எடுக்கிறேன், தேவையில்லை. செய்ய வேண்டியதை செஞ்சால் வேலைக்காரன் கூலிக்கு பாத்திரனாக இருக்கிறான். நாம் ஒழுங்காக இருப்போம் என்றால் ஆசீர்வாதத்துக்கு நாம் பாத்திரவான்களாக இருக்கிறோம். போய் ஆசீர்வாதத்துக்காண்டி தேவசமத்தில் போய் அழுக வேண்டிய அவசியமே கிடையாது. அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா தாமே வெளியரங்கமாய் தேவன் பதில் கொடுக்கிறவர்.
இது கர்த்தரால் உண்டாயிற்று, நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாயிற்று. தேவன் ஆச்சரியமான காரியங்களை செய்வதற்கு போதுமானவர். ஆனால் நம்முடைய நடவடிக்கையில் எப்படி இருக்கிறது அதை கொஞ்சம் பார்க்கணும். 14வது வசனத்தை வாசிப்போம். 17. நீயும் உபவாசிக்கும் போது அந்த உபவாசம் மனுஷர்களுக்கு காணப்படாமல் அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவுக்கே காணப்படும்படியாக, மனுஷர்களுக்கு காணப்படாமல் மறைச்சிக்கோ. பரலோகத்தில் தெய்வதூதர்கள் எப்படி கர்த்தரை ஆராதனை செய்கிறாங்களோ அவங்களுக்கு அவ்வாறு சட்டைகள் கொடுக்கப்பட்டிருக்குதான். ஏன்னா அந்த வசனத்தை எடுத்து பார்ப்போம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 6வது அதிகாரம் 2வது வசனத்தை வாசிப்போம். சேராபீன்கள் அவருக்கு மேலாக நின்றார்கள். அவர்களில் ஒவ்வொருவனுக்கும் அவ்வாறு செட்டைகள் இருந்தன. அவனவன் 2 செட்டைகளால் தன் முகத்தை மூடி, 2 செட்டைகளால் தன் கால்களை மூடி, 2 செட்டைகளால் பறந்து ஒருவரையொருவர் நோக்கி, சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், 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 பூமி அனைத்தும் அவருடைய மகிமையால் நிறைந்திருக்கிறது என்று கூப்பிட்டு சொன்னார்கள். 6 செட்டைகளில் அவங்க என்ன பண்ணுறாங்களா, 2 செட்டைகளால் தன் முகத்தை மூடி. அடுத்தவங்க முகத்தெல்லாம் மூட வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம முகத்தை மட்டும் மூடுனா போதும். நம்ம என்ன பண்ணுறோம்னா அடுத்தவங்க முக்காடை பார்க்குறோம். பாரு, உட்கார்ந்துருக்கதை பாரு, நடக்கிறத பாரு. அவன் நடக்கிறத கர்த்தர் பார்த்துக்கிடுவார். நம்ம எப்படி நடக்கிறோம், நம்மளுடைய காரியங்கள் எப்படி இருக்கிறது. நம்ம எப்பவுமே அடுத்தவங்களை பார்த்து பழகிட்டோம். அடுத்த விசுவாசியை குறை சொல்கிறது, அடுத்த ஊழியக்காரனை குறை சொல்கிறது, இது சரியில்லை அது சரியில்லை. இங்கே என்ன ஏசாயால ஒரு கை வச்சுக்கோங்க. இந்த வசனத்தை என்ன சொல்லுது, 14வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். அந்த உபவாசம் மனுஷர்களுக்கு காணப்படாமல் அந்தரங்கத்தில் இருக்கிறேன். அப்போ நம்முடைய எந்த அளவுக்கு அந்தரங்கமாக இருக்க வேண்டியது அவசியமாக இருக்குது. மனுஷர்கள் காண வேண்டிய அவசியமே கிடையாது. இங்கே தேவதூதர்கள் எப்படி கர்த்தரை ஆராதனை செய்கிறாங்க, 2 சட்டைகளால் தன் முகத்தை மூடி, 2 சட்டைகளால் தன் கால்களை மூடி, 2 சட்டைகளால் பறந்து தங்களை மறைச்சிக்கிட்டு தான் தேவ சமூகத்தில் நிற்கிறாங்க. நாங்கள் தாங்க சேருபீன்கள், நாங்கள் கேருபீன்கள்லாம் வந்திருக்கிறோம், கர்த்தருக்கு ஆராதனை செய்யும்படி வந்திருக்கிறோம் அப்படின்னு இல்லை. அவர்கள் தங்களை மறைத்து கொண்டு, அப்போ தான் பூமி எங்கும் மகிமையினால் நிரப்பப்படும். வசனம் அப்படி தானே சொல்லுது. அடுத்த வசனம் என்ன சொல்லுது, ஒருவரையொருவர் நோக்கி, சேனைகளின் கர்த்தர் பூமி அனைத்தும் அவருடைய மகிமையினால் நிறைந்திருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையில் தேவ மகிமை இறங்க வேண்டும் என்றால் வேதத்தை சொல்லப்பட்டிருக்குது, முந்தின ஆலயத்தின் மகிமை காட்டிலும் பிந்தின ஆலயத்தின் மகிமை பெரிதாக இருக்கும். நேற்று தினத்தில் தேவனுடைய மகிமை நம்முடைய வாழ்க்கையில் எவ்வளோ இருக்குதோ இன்றைக்கி அதை தேவன் அதிகமாக்கி கொடுக்குறார். நம்முடைய வாழ்க்கையில் தேவன் நம்மளை அபிதமாக ஒரு இடத்துல ஆண்டவர் சொல்லுவார், ஆண்டவர் பிதாவே நம்முடைய குமாரனை நான் மகிமைப்படுத்தும் அப்படின்னு இயேசு கிறிஸ்து சொல்லும் பொழுது அங்கேருந்து ஒரு குரல் வரும், மகிமைப்படுத்தினேன் இன்னும் மகிமைப்படுத்துவேன். அவர் ரெடியாக இருக்கிறாரு மகிமைப்படுத்துவதற்கு, இன்னும் மகிமைப்படுத்துவதற்கு தேவன் ஆயத்தமாக இருக்கிறார். நாம் அதற்கு பாத்திரவான்களை இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. தேவதூதர்கள் தேவ சமூகத்தில் நிற்கும்போது தங்களை காட்டி கொள்ளவில்லை, தங்களை மறைத்து கொண்டார்கள். இங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, நீயோ உபவாசிக்கும் பொழுது அந்த உபவாசம் மனுஷர்களுக்கு காணப்படாமல் அந்தரங்கத்தில் இருக்கிறேன். நம்ம செய்கிற காரியம் எதுவாக இருந்தாலும் சரி மனிதர்களுக்கு முன்பாக காண்பிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அருமையானவர்களே, சில காரியங்கள் நம்ம எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது அவசியமாக இருக்குது. ஏன்னா அதில் தான் நம்முடைய மற்ற காரியங்கள், நம்முடைய மற்ற ஆசீர்வாதங்கள் அதை சார்ந்து இருக்கிறது. அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவுக்கே காணப்படும்படியாக உன் தலைக்கு எண்ணெய் பூசு, உன் முகத்தை கழுவு. இவன் முகத்தை சோர்வாக வச்சுக்கிடுவான். ஏன்ப்பா சோர்வாக இருக்கிறீங்க, ஏன் ஒரு மாதிரி டல்லாக இருக்கிறீங்க, இன்றைக்கி உபவாசம் இல்லை. அதான் ஆண்டவர் சொல்கிறாரு, உன் பலனை நீ அடைந்து தீர்ந்தாயிடுச்சு, முடிஞ்சு போச்சு உன் சாப்டர். நீ பண்ணுற உபவாசத்தினால உனக்கு ஒரு நன்மையும் கிடையாது. நீ எப்போ முகத்தை வாட பண்ணி மனிதர்களால் தாங்கள் அங்கீகரிக்கப்படும்படியாக, மனிதர்களால் தாங்கள் புகழப்படும்படியாக நீ எப்போ நீ வேஷம் போட்டையோ
அப்பயும் சாப்டர் க்ளோஸ். அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதாதானே வெளியரங்கமாய் பதில் கொடுக்கப்பட முடியாது. அதனாலே அதாவது மற்றவங்க சொல்லணும் கர்த்தர் உங்களோடு இருக்கிறார் அப்படின்றத நம்ம சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தர் வெளியரங்கமாய் பலன் கொடுக்கிறவர், வெளியரங்கமாய் பதில் கொடுக்கிறவர் நம்முடைய தேவன். மார்க் சுவிசேஷம் 2வது அதிகாரம் 41வது வசனத்தை வாசிப்போம். மார்க்கு 12. இயேசு காணிக்கை பெட்டிக்கு எதிராக உட்கார்ந்து ஜனங்கள் காணிக்கை பெட்டியில் பணம் போடுகிறதை பார்த்து கொண்டிருந்தார். இங்கே கர்த்தர் பார்த்துட்டு இருக்கிறார், அவரோட சீசர்களும் பார்த்துட்டு இருக்கிறாங்க. காணிக்கை பொருளாமா இயேசு பார்க்குறார். கர்த்தர் பார்க்கிறார். இங்கே பார்க்கறதுக்கு அடையாளமாக இங்கே ஆவியான எழுதி வச்சிருக்கிறார். நாம் போடுற காணிக்கையை தேவன் பார்த்து கொண்டிருக்கிறார். அதனால தான் பார்த்தீங்கன்னா மலைப்பிரசங்கத்தில் ஆண்டு கை வச்சுக்கோங்க. மலைப்பிரசங்கத்தில் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் சொல்லுவார், 5வது அதிகாரம், மத்தேயு 5வது அதிகாரம் 23வது வசனத்தை வாசிப்போம். ஆகையால் நீ பலிபீடத்தில் உன் காணிக்கையை செலுத்த வந்து உன் பேரில் உன் சகோதரனுக்கு குறை உண்டென்று அங்கே நினைவு கூர்வாயாகில் அங்கேதானே பலிபீடத்தின் முன் உன் காணிக்கையை வைத்துவிட்டு போய் முன்பு உன் சகோதரனுடைய ஒப்புரவாகி பின்பு வந்து உன் காணிக்கையை செலுத்து. காணிக்கை கர்த்தர் கவனிச்சுட்டு தான் இருக்கிறார். நம்ம நினைக்கிறோம் நான் போட்டுட்டேன், நான் செஞ்சிட்டேன். அண்ணன் தம்பி 2 பேரும் காணிக்கை செலுத்த போனாங்க. நான் ஒருவனுடைய காணிக்கை தேவன் நிராகரிச்சிட்டார். ஒருத்தனுடைய காணிக்கை மட்டும் தான் கர்த்தர் அங்கீகரித்தார். ஏன் கர்த்தர் பாரபட்சம் உள்ளவரா? அதனால நம்ம காணிக்கை செய்கிறது நான் பொதுவாக அந்த காணிக்கை மட்டும்லாம் எடுப்பது கிடையாது. ஆனால் சில சத்தியங்களை நம்ம அறிந்து கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. கர்த்தர் இங்கே என்ன அந்த வசனம் எப்படி சொல்லுது? இயேசு காணிக்கை பெட்டிக்கு எதிராக உட்கார்ந்து ஜனங்கள் காணிக்கை பெட்டியில் பணம் போடுகிறது. காணிக்கை அவங்க எங்கே போட்டாங்க? காணிக்கை பெட்டி. கர்த்தருக்கு காணிக்கை போடுவதாக இருந்தால் தேவாலயத்தில் காணிக்கை பெட்டியிலே போடுவது தான் தேவனுடைய நியதி. அதுதான் ஆர்டர். அதான் முறையான காணிக்கை செலுத்துகிற விதம். கர்த்தர் அதை பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. இது காணிக்கை நான் எப்படி வேணாலும் செலுத்துவேன், அது ஏன் இஷ்டம். இயேசு கிறிஸ்து சொல்வார், ராயனுக்குரியதை ராயனுக்கு செலுத்து, தேவனுக்குரியதை அது நீ ஆளுகை செய்யக்கூடாது. நீ அதை அது மேனேஜ் நீ தான். நான் என் பணம் உன் கையில் இருக்கிறவங்க தான் உன் பணம். எப்பொழுது அது கர்த்தருக்கென்று நீ தீர்மானம் பண்ணிட்டாயோ அது கர்த்தருக்குரியது. அதை நீ கண்ட்ரோல் பண்ணக்கூடாது. இந்த காணிக்கை நான் என் விருப்பம் போல் செய்வேன். ஏன்னா இது நான் செலுத்துகிற காணிக்கை. காயின் அப்படி தான் செலுத்தினான். ஆனால் தேவன் அவனுடைய காணிக்கையை நிராகரிச்சிட்டார், அங்கீகரிக்கலை. காணிக்கை செலுத்துவதாக இருந்தாலும் தேவன் நம்ம எந்த மனநிலைமையிலிருந்து செலுத்துகிறோம், எங்கே செலுத்துகிறோம், தேவன் அதை கவனிக்கிறார். நாம் செய்கிற காரியங்கள் எல்லாவற்றையும் தேவன் அங்கீகரிக்க வேண்டும். மனிதர்கள் காணும்படியாக அல்ல. மனிதர்கள் கண்டு அவங்க ஒரு பிரதிபலனும் வராது. உன் பலனை அடைந்து தீர்ந்தாகிவிட்டது, முடிஞ்சு போச்சுப்பா, நீ கொடுத்த காணிக்கைக்கு பதில் முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். இங்கே என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இயேசு காணிக்கை பெட்டிக்கு எதிராக உட்கார்ந்து ஜனங்கள் காணிக்கை பெட்டியில் பணம் போடுகிறதை பார்த்து கொண்டிருந்தார். அதை மட்டும் தான் கர்த்தர் பார்ப்பார். காணிக்கை பெட்டியில் விழுற காணிக்கை தான் கர்த்தர் பார்ப்பார். இது ஏன் காணிக்கை? நான் என் இஷ்டம் போல் நான் முடிவெடுப்பேன், நான் செய்வேன். ஏன்னா இது நான் செலுத்துகிற காணிக்கை, செலுத்து. ஆனால் தேவன் அங்கீகரிக்கணும். அது முக்கியம் இல்லையா? நம்முடைய வாழ்க்கையில் நன்மையும் தீமையும் நம்மை சார்ந்து இருக்கிறது. நம்முடைய ஜெபத்துக்கு பதில் வருவதும் வராமல் போவதும் நம்மை சார்ந்து இருக்கிறது. நம்முடைய உபவாசம் தேவ சமூகத்தில் போய் பதிலாக வரணும்னா அது நம்மை பொறுத்திருக்கிறது. நான் என் இஷ்டத்தை செய்வேன்,
செஞ்சுக்கோ. கர்த்தர் அதெல்லாம் வந்து தடை பண்ண மாட்டார். முன்னாடி வந்து 2 கையும் நீட்டிக்கிட்டு அப்படிலாம் செய்யக்கூடாது, பாரு நான் இப்படிலாம் எழுதி வச்சுருக்கிறேன் பாரு, அப்படிலாம் ஆண்டவர் சொல்ல மாட்டார். செய், ஆனால் பலன் கிடைக்காது. ஆண்டவர் போய் சொல்லுவான், ஆண்டவரே நாங்கள் இப்படிலாம் செஞ்சோமே ஆண்டவரே. ஆண்டவர் சொல்றாரு, நான் உங்களை ஒரு காலும் அறிய. கர்த்தர் அதெல்லாம் ஒருபோதும் அங்கீகரிக்க மாட்டார். நாம் செய்கிற காரியங்கள் மனிதர்கள் அங்கீகரிக்கப்படும்படியாக அல்ல, தேவன் அங்கீகரிக்க வேணும். அவர் தான் பதில் கொடுக்குறவர், ரிவார்டு கொடுக்கறது அவர் தான், மனிதன் அல்ல. மனுஷன் இன்னைக்கு புகழ்ந்து 2 வார்த்தை சொல்லிட்டு போயிட்டே இருப்பான், வெளியே போனால் மறந்துடுவான், நம்மளால மறந்துடுவான். ஆனால் தேவன் மறக்கிற தேவன் அல்ல, அவர் நினைவு கூறுகிற தேவன். நாம் செய்கிற எல்லா காரியங்களும் தேவன் மனதில் வச்சிருக்கிறாரு. அதன் காலத்தில் அதுக்குரிய ஆசீர்வாதங்களை தேவன் ரிலீஸ் பண்ணிகிட்டே இருப்பார். அவருக்கு தெரியும் எந்தெந்த சூழ்நிலை எந்தெந்த ஆசீர்வாதங்கள் நமக்கு அவசியமோ. நாம் செய்கிற எல்லாத்தையும் கர்த்தர் கவனித்து கொண்டு தான் இருக்கிறாரு. நீயோ அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா தானே வெளியரங்கமாய் பலன் அளிக்கும்படியாக உன் வலதுகை செய்கிறதை உன் இடது கைக்கு தெரியக்கூடாது. இங்கே ஆண்டு பார்த்தீங்கன்னா, இயேசு காணிக்கை பெட்டிக்கு எதிராக உட்கார்ந்து ஜனங்கள் காணிக்கை பெட்டியில் பணம் போடுகிறதை பார்த்து கொண்டிருந்தோம். காணிக்கை பெட்டியில் விழுந்தால் தான் அங்கே போய் அக்கௌண்ட்டில் போய் சேரும். இப்போ பேங்க்கில் போய் பணம் டெபாசிட் பண்ண போகிறோம். வாசல் ஒருத்தர் யூனிஃபார்ம் போட்டு நிற்பார், செக்யூரிட்டி கார்டு. அவரும் ஆஃபீஸ் ஸ்டாஃப் தான், அவரும் அந்த பேங்க் ஸ்டாஃப் தான். ஆனால் கவுண்டரில் கொடுத்தா மட்டும்தான் அக்கௌண்ட்டில் போய் சேரும். இவரும் பேங்க் ஸ்டாஃப் தானே, அதனால் நான் உள்ளே போய் கூட்டமாக இருக்குது, என்னால் க்யூலெலாம் நிற்க முடியாது. ஐயா செக்யூரிட்டி சார் வாங்க, இந்த பணத்தெல்லாம் நீங்கள் நான் பேங்க்கில் கொடுத்துட்டேன்னு நீங்கள் போயிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், உங்கள் அக்கௌண்ட்டில் அது ஏறுமா? ஒரு சாதாரண உலகத்துக்கு ஒரு நியதிக்கே இவ்வளோ ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்கிறது. தேவ சமூகத்தில் நாம் எவ்வளோ ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். நம்ம மனம் போல் விளையாடுறதுக்கு தேவன் பொறுப்பு அல்ல. தேவன் அதை அங்கீகரிக்க மாட்டார். எச்சரிக்கையாக இருந்து, அப்படி தான் ஆவியானவர் இந்த இடத்துல எழுதி வச்சிருக்கிறார். அந்தரங்கத்தில் பார்க்குற உன் பிதாதாமே வெளியரங்கமாய் பதிலளிக்கும்படிக்கு உன் கிரியைகள் அந்தரங்கமாக இருக்க வேண்டியது அவசியமாக இருக்குது. கர்த்தரும் பார்த்துட்டு இருக்கிறார். மனுஷன் பார்க்குறான், ஆனால் தேவனும் பார்க்குறார். இங்கே காணிக்கை பெட்டியில் கர்த்தர் பார்த்துட்டு தான் இருக்கிறார். இங்கே பின்னாடி உள்ள சம்பவம்லாம் நீங்கள் படித்து பார்த்தா ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். கர்த்தர் எப்படியெல்லாம் அங்கீகரிக்கிறாரு. ஒரு ஏழை விதவை என்ன பண்ணுறா, 2 காசுக்கு சமமான ஒரு துட்டை காணிக்கை பெட்டியில் போகிறோம். அந்த வசந்த வாசிங்க. ஏழையான ஒரு விதவை வந்து ஒரு துட்டுக்கு சரியான 2 காசை போட்டாள். அப்பொழுது அவர் தம்முடைய சீஷரை அழைத்து, காணிக்கை பெட்டியில் பணம் போட்ட மற்ற எல்லாரை பார்க்கிலும் இந்த ஏழை விதவை அதிகமாய் போட்டாள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். கர்த்தர் பார்க்குற விதமே வித்தியாசமாக இருக்குது. இருக்கிற லீஸ்ட் அமௌண்ட்டு தான் அந்த பெண் போட்டால், கர்த்தர் சொல்கிறாரு, இந்த காணிக்கை பெட்டியில் போட்டதுலேயே இவ தான் அதிகமான அமௌண்ட்டு போட்டான். சீசர்கள்லாம் புரிய மாட்டேன், இந்த மேக்ஸ்லாம் நமக்கு கூட புரிய மாட்டேன். கர்த்தர் கணக்கே எப்பவுமே டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். அவர் என்ன சொல்கிறார் பாருங்கள், அடுத்த வசனத்தை வாசிப்போம். அவர்கள் எல்லாரும் தங்கள் பரிபூரணத்திலிருந்து எடுத்து போட்டார்கள். இவளோ தன் வறுமையிலிருந்து தன் ஜீவனுக்கு உண்டாயிருந்தது எல்லாம் போட்டுவிட்டாள் என்றார். தன் ஜீவனத்துக்கு உண்டாயிருந்த எல்லாம் 100% போட்டாச்சு, 100க்கு 100%. அவ்வளோதான் அவள்கிட்ட இருந்தது. கர்த்தர் அந்த பெர்சன்டேஜ் பார்க்குறாரு. இவங்கெல்லாம் பெரிய தங்களோட பொக்கிஷத்தை வந்து அள்ளி அள்ளி போடுறாங்க. இவ போட்டது ரொம்ப குறைந்த மதிப்புள்ள ஒரு காணிக்கை. நாம் எவ்வளோ போடுகிறோம் என்பது முக்கியமல்ல, எங்கே போடுகிறோம், எவ்விதமாய் போடுகிறோம். கர்த்தர் அதை தான் பார்ப்பார். நம்ம அள்ளி வீசி எரிஞ்சிட்டா கற்பாறையில் விழுந்த விதையை போல் ஆகிவிடும். ஒரு பிரேக் அது முளைக்காது. விதைக்கிற விதை கற்பாறையிலே விழுமென்றால் விழுந்துருச்சு என்பதற்காக அது முளைச்சிடாது. நல்ல நிலத்தில் விழுந்த விதை தான் 30ஆகவும் 60ஆகவும் 100 பலன். அருமையானவர்களே, சத்தியத்தை புரிந்து கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. 2 சாமுவேல் 6வது அதிகாரம் 2
உடன்படிக்கை பெட்டியை வந்து பெருசாக தூக்கிட்டு போயிட்டாங்க. ஆனால் அதை முறையாக கொண்டுட்டு வராததுனால ஒரு பயங்கரமான தண்டனை. தாவீது ரொம்ப சோர்ந்து போயிட்டான், பயந்தும் போயிட்டான். ஏன்னா அவன் அதை எதிர்பார்க்கவே இல்லை. தேவ சமூகத்தில் நம்ம செய்கிற காரியங்கள் சரியில்லை என்றால், சரியான முறைப்படி இல்லை என்றால் தெய்வனுடைய கோபத்தை நாம் சந்திக்க வேண்டியதாகிடும். அங்கே பார்த்தீங்கன்னா வந்து கர்த்தரை அடிச்சிட்டார். ஊசா மேல் தேவனுடைய கோபம் மூண்டது. அது ஒன்றும் தப்பு செய்யலை. உடன்படிக்கை பெட்டி கீழே விழுந்துடக்கூடாதே அந்த நல்ல எண்ணத்தில் தான் செஞ்சான். ஆனால் அது அவன் செய்யக்கூடாது. அது செய்யறதுக்கு ஒரு குறிப்பிட்ட நபர்கள் இருக்கிறாங்க. அவங்க செய்ய வேண்டிய வேலையை இவன் செய்தது தேவனுடைய கோபத்தை சந்திக்கும்படியாக. கர்த்தர் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறார், அப்படியே பார்த்துட்டே வர்றாரு. நம்ம செய்கிற எல்லாத்தையும் கர்த்தர் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறாரு. அப்போ நம்ம செய்கிற கிரியைகள் வந்து வேதத்தின் அடிப்படையில் இருந்தால் அங்கீகரிக்கப்படும். உடனே தாவீது வந்து போய் திருப்பி உட்கார்ந்து தேவ சமூகத்தில் இந்த உடன்படிக்கை பெட்டியை எப்படி கொண்டுட்டு வரணும் அப்படின்னு சொல்லி போய் ஆராய்ந்து என்ன பண்ணுறான், சரியான முறைப்படி கொண்டுட்டு வரோம். இப்போ பார்த்தீங்கன்னா எங்கே என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 12வது வசனத்தை வாசிப்போம். தேவனுடைய பெட்டி நிமித்தம் கர்த்தர் ஓபேத்-ஏதோமின் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் ஆசீர்வதித்தார் என்று தாவீது ராஜாவுக்கு அறிவிக்கப்பட்டது. அப்பொழுது தாவீது தேவனுடைய பெட்டியை ஓபேத்-ஏதோமின் வீட்டிலிருந்து தாவீதின் நகரத்துக்கு மகிழ்ச்சியுடனே கொண்டு வந்தான். இப்போ அவனுக்கு கொஞ்சம் சரி ஆண்டு கூலாகிட்டார், யார் கோபம்லாம் தனிஞ்சிருச்சு அப்படின்ட்டு திருப்பி உடன்படிக்கை பெட்டி எடுத்துக்கொண்டு தாவீது நகரத்துக்கு கொண்டு வரான். கொண்டுட்டு வரும்பொழுது இவன் என்ன பண்ணுறான்னு பாருங்கள். 14வது வசனத்தை வாசிப்போம். தாவீது சணல் நூல் ஏபோத்தை தரித்து கொண்டு தன் முழு பலத்தோடும் கர்த்தருக்கு முன்பாக நடனம் பண்ணினான். கர்த்தருக்கு முன்பாக நம்ம கவனிக்க வேண்டிய வார்த்தை நடனம் பண்ணினார் என்பதல்ல, கர்த்தருக்கு முன்பாக. மனுஷன் பார்க்கும்படியாக நம்ம செய்ய வேண்டிய அவசியமே இல்லை. கர்த்தர் நம்மளை பார்க்க வேண்டும். அவர் பார்க்கும் பொழுது நாம் அங்கீகரிக்கப்பட வேண்டும். ராஜா தன்னுடைய பெருமை, தன்னுடைய அந்தஸ்து இதெல்லாம் அவன் மறந்துட்டான் பாருங்க. எதையுமே மறந்துட்டான். எதுவுமே அவனுக்கு முன்பதாக இல்லை. அவனுக்கு முன்பதாக ஒன்று தான், கர்த்தருடைய சமூகம் தான் இருக்கிறது. தன் முழு பலத்தோடு நடனம் ஆடினான். அப்போ அவனுடைய டான்ஸை நீங்கள் இமேஜின் பண்ணி பாருங்களேன், எவ்வளவு அவன் ஹாப்பியாக அந்த டான்ஸ் ஆடி இருப்பான். தன் முழு பலத்தோடு. யுத்த வீரன், நோஞ்சாலாம் கிடையாது. கோலியாத்தையே ஒரு கை பார்த்தாங்க. முழு பலத்தோடு அதாவது நம்ம செய்கிற காரியங்கள் தேவனுக்கு முன்பதாக தேவன் அங்கீகரிக்கப்படும்படியாக இருக்க வேண்டியது அவசியமாக இருக்குது. அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதாதானே வெளியரங்கமாய் பலனளிக்கணும். நமக்கு வந்து பதில் வரணும், அதான முக்கியம். நம்ம ஜபத்துக்கு பதில் வரணும். நம்முடைய கையின் பிரயாசங்கள் ஆஸ்வதிக்கப்படணும். நம்ம செய்கிற காரியத்தில் கூடிய ரிவார்டு நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அதுதானே நம்முடைய பர்பஸ். நம்ம எதுக்காண்டி ஜெபம் பண்ணுறோம்? பதிலை பெற்றுக்கொள்வதற்காகத்தான். ஆனால் செய்ய வேண்டிய முறைப்படி செய்யவில்லை என்றால் ரிசல்ட்டு வேறு விதமாக வந்துடுது. இவன் என்ன பண்ணுறான், தாவீது சணல் நூல் ஏபோத்தை தரித்து கொண்டு தன் முழு பலத்தோடும் கர்த்தருக்கு முன்பாக. அவர் பார்க்குறார், இவர் டான்ஸ் ஆடுறத கர்த்தரும் பார்த்தார். நிச்சயம் அங்கே இருந்த ஜனங்களும் பார்த்துருப்பாங்கல்ல. ஊர்வலமாக ஒரு திரள் கூட்டம் வந்து உடன்படிக்கை பெட்டியை தீட்டு வருது. ராஜா முன்னாடி தன் முழு பலத்தோட டான்ஸ் ஆடுறான். எல்லாம் கண்ணு மூடிட்டு இருந்திருப்பாங்க, எல்லாம் தான் பார்த்துருப்பாங்க. கர்த்தரும் பார்த்தார். என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். பதினாறாவது வசனத்தை வாசிப்போம். கர்த்தருடைய பெட்டி தாவீதின் நகரத்துக்குள் பிரவேசிக்கிற போது சவுலின் குமார்த்தியாகிய மீகாள் பலகனி வழியாய் பார்த்து தாவீது ராஜா கர்த்தருக்கு முன்பாக குதித்து நடனம் பண்ணுகிறதை கண்டு தன் இருதயத்திலே அவனை அவமதித்தாள். ஓய்ப்புக்கு இது பிடிக்கலை. இருந்து இவனை போய் கட்டிக்கிட்டோம் பாரு. இவனுடைய அந்தஸ்து என்ன, இவனுடைய ராஜ மேன்மை என்ன, இப்படியா டான்ஸ் ஆடிட்டு வருவாங்க தெருவில். ஓய்ப்பு. இந்த அம்மாவுக்கு புருஷன் மேலே ரொம்ப ஓவர் லவ் ஆகிடுச்சு. அவன் யாருக்கு முன்பதாக ஆடிக்கிட்டு இருக்கிறான்? கர்த்தருக்கு முன்பதாக.
இவளுக்கு அந்த அறிவுலாம் இல்லை. அவன் என்ன சொல்கிறான் பாருங்களேன். 21வது வசனத்தை வாசிப்போம். அதற்கு தாவீது மீகாலை பார்த்து, உன் தகப்பனை பார்க்கிலும் அவருடைய எல்லா வீட்டாரை பார்க்கிலும் என்னை இஸ்ரவேலாகிய கர்த்தருடைய ஜனத்தின் மேல் தலைவனாக கட்டளையிடும்படிக்கு தெரிந்து கொண்ட கர்த்தருடைய சமூகத்திற்கு முன்பாக ஆடி பாடினேன். எதுக்கு ஆடுனன்றதை முதல்ல நீ புரிஞ்சுக்கோ. உன் தகப்பனை பார்க்கிலும் அவனுடைய எல்லா வீட்டாரை பார்க்கிலும். ஏன்னா சவுல் வாழ்நாளெல்லாம் தாவீதை கொலை செய்யும்படியாக, மகா விதவையானாலும் பரவாயில்ல, தாவீது கொலை செய்யப்படும். வெறித்தனமாக தாவீதை கொலை செய்யும்படியாக துரத்தி கொண்டே இருந்தான். ஒரு இடத்த தாவீது சொல்லுவான், செத்த நாயை போல, ஒரு தெல்லு பூச்சை வேட்டையாடுது போல் என்னை ஏண்டா துரத்திட்டு வர. சவுலுக்குள்ளாக கொலை வெறி. தன் மகளுடைய கணவன், தன் மகள் விதவையாக இருந்தாலும் பரவாயில்லை, தாவீது சாகணும். அதுதான் இங்கே சுட்டி காட்டுறான். உன் தகப்பனை பார்க்கிலும் அவருடைய எல்லா வீட்டாரை பார்க்கிலும் என்னை இஸ்ரவேலாகிய கர்த்தருடைய ஜனத்தின் மேல் நான் கட்டின மகாபாபிலோன் அப்படின்னு ஒருத்தன் சொன்னால் கர்த்தர் தூக்கிட்டார். இங்கே இவன் சொல்கிறான், என்னை தலைவனாக்குனதே அவர் தானையா. மீகால் புரிஞ்சுக்கோ, இந்த ராஜ்யத்துக்கு ராஜாவாக உங்கள் அப்பா என்னை தெரிந்து கொள்ளவில்லை, அவருடைய வீட்டார் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் ஆராதிக்கிற தேவன் என்னை தெரிந்து கொண்டார். முதலாவது அதை நீ புரிஞ்சுக்கோ. அப்படிப்பட்ட தேவனுக்கு முன்பதாக நான் ஆடினேன். என்ன ஒரு அவனுக்குள்ள கர்த்தர் மேலே உள்ள ஒரு வைராக்கியம் பாருங்களேன். இன்னைக்கு இருக்கிற ஆம்பளைலாம் அடங்கி ஒடுங்கிடுவாங்க. ஆமாம், நீ சொல்கிறது சரிதான், நான் குறிச்சிருக்கக்கூடாது, அது நீ பார்த்துட்ட பற்றியா, இனிமேல் நான் குறிக்கவே மாட்டேன்ப்பா, கர்த்தர்கள் அப்புறம் பார்த்துக்கலாம். மனைவி சொல்லு, நமக்கு தெரியாத வார்த்தைகளை மனைவி சொல்லே மந்திரம், அம்மா சொல்லிட்டாங்க. இவன் என்ன அடிக்கிறான் பாருங்களேன். இது அவனு மீகாலை பார்த்து மாத்திரம் இல்லை, நம்மளை பார்த்து ஆவியான எழுதி வச்சுருக்கிறார். நம்மளும் இதெல்லாம் படிக்கணும். நான் இந்த நான் வாழ்கிறதுக்கு காரணம் அவருக்கு முன்பதாக நான் என்ன பண்ணுவேன், குறிப்பேன், நடனமும் ஆடுவேன். ஏன்னா ராஜாவாய் தெரிந்து கொண்டது அவர். அடுத்த வசந்த வாசிக்கணும்னு நல்லாயிருக்கும். இதை பார்க்கிலும் இன்னும் நான் நீசனும் என் பார்வைக்கு அற்பமுமானவன், அப்படியே நீ சொன்ன பெண்களுடன் கூட மகிமையாய் விளங்குவேன் என்றான். நீ சொன்னல பெண்களுக்கு மகிமையாக இருக்குன்னு சொல்லி, நான் அப்படியும் கூட ஆகிறதுக்கு ரெடியாக இருக்கிறேன். என் தேவனுக்கு முன்பதாக, என்னை ராஜாவாக தெரிந்து கொண்ட என் தேவனுக்கு முன்பதாக நான் நீசனும் ஆவதற்கு ஆயத்தமாக இருக்கிறேன். நீ என்ன சொல்கிறது? கர்த்தருக்கு முன்பதாக எந்தளவுக்கு அவன் தன்னை வெறுமையாக்குறான், தாழ்த்துறான். இந்த மேன்மை யாரிடத்துலேருந்து வந்ததுன்றதை மறக்கலை பாருங்களேன். இன்றைக்கி மனுஷனுக்கு கொஞ்சம் வாழ்வு வந்தால் பிடிக்க மாட்டேங்கல, தலைகள் தெரியாமல் ஆடுறான். ஏன்னா இந்த வாழ்வுக்கே இவ்வளோ ஆட்டமா? உன்னை நம்பி அப்படி கர்த்தர் பெரிய ஆசீர்வாதங்களை கொடுக்க போகிறாரு. 3 வேளை சாப்பிட்டாலே இவனுக்கு பிடிக்க மாட்டேங்குது. உன்னை நம்பி எங்கடா பெரிய ஆசீர்வாதங்களை கர்த்தர் கொடுக்க போகிறார். அருமையானவர்களே, கர்த்தர் நம்மளை உயர்த்தும் பொழுது நம்முடைய தாழ்வை நாம் மறக்கக்கூடாது. தாழ்வில் நம்மை நினைத்தவர் அவர். நம்ம தான் மறந்து போகிறோம். நம்ம எங்கேருந்து வந்தோம், நம்முடைய ஆரம்பம் எப்படி இருந்துச்சுன்றதை நம்ம மறந்து போகிறோம். தாழ்வில் நம்மை நினைத்தவர் தேவன். அருமையானவர்களே, ஆரம்ப நாட்களில் 10 ரூபா சம்பளத்துக்கு அலைந்த நாட்களை மறக்கக்கூடாது. ஆரம்ப நாட்களில் ஒருவேளை சாப்பாட்டுக்கு அலைந்ததை மறக்கக்கூடாது. யாரும் வானத்திலேருந்து பொத்துன்னு குதிக்கலை, எல்லாமே கீழேருந்து தான் மேலே வந்திருக்கிறோம். அதுக்கு காரணம் தேவன், தேவாதி தேவன். அதை மறக்கவே கூடாது. இன்றைக்கி மனுஷன் என்ன பண்ணுறான், கொஞ்சம் வாழ்வு வந்தோடனே சில துளிகளை காட்டினாலே மனுஷன் தாங்க முடியலை. இவன் சொல்கிறான், இதை பார்க்கிலும் இன்னும் நான் நீசனும் என் பார்வைக்கு அர்ப்பனும் ஆவேன், அப்படியே நீ சொன்ன பெண்களுக்கும் கூட. அருமையானவர்களே, இதெல்லாம் நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்கள். கர்த்தர் நம்மளை உயர்த்தும் பொழுது, இவன் ராஜா, சக்கரவர்த்தி, வெறும் ராஜா கிடையாது. பார்த்தோன்னா ஆண்டு அவனுடைய ராஜாங்கத்தை அவ்வளோ விஸ்தாரம் பண்ணி கொடுத்தாரு.
தாவீதுக்கு விரோதமாக எவை எழும்பினாலும் அடி தான். பெலிஸ்தியன் அந்த கூட்டம்லாம் இருக்குது பாருங்கள், வீட்டில் போய் பைபிள் எடுத்து படித்து பார்த்தீங்கன்னா புரியும். தாவீதுக்கு விரோதமாக யாரும் எழும்பி நின்ற முடியாது. கர்த்தர் எல்லாத்தையும் அதம் பண்ணினார், உயர்த்தினார். ஆனால் தாவீதுக்குள்ளாக அந்த உணர்வு இருந்தது. அதனால தான் அவன் குறித்து டான்ஸ் ஆட வெக்கப்படலை. இன்றைக்கி நமக்கெல்லாம் டிக்னிட்டி பார்க்குறோம்ல, நம்ம கௌரவம் பார்க்குறோம். நம்மளுடைய அந்தஸ்து என்ன, நம்ம போய் நம்மளாம் இவ்வளோ செஞ்சால் நமக்கு அது கௌரவமாக இருக்காது. அவரை பார்த்தோம்னா நம்ம கௌரவம் பெருசாக தெரியாது. அவரை மாத்திரம் நம்ம பார்க்கிறவர்களாக இருப்போம் என்றால், தாவீதுக்கு அந்த உணர்வு இருந்தது. தாவீது ராஜவம்சத்தில் பிறந்தவன் கிடையாது. அவன் ஒரு சாதாரண ஒரு குடும்பத்தில் பிறந்தவன். சகோதரர்களால் ஆர்மியில் இருந்தாங்க, இராணுவத்தில் இருந்தாங்க. இவனுக்கு அந்த தகுதி கூட இல்லை. இவனை ஆடு மேய்க்க விட்டுட்டாங்க. அவனுடைய ஆரம்பம் எப்படி இருந்தது? ஆடு மேய்ப்பவன். ஆனால் கர்த்தர் என்ன பண்ணுறாரு, சாதாரண ஒரு ஆடுக்கு பின்பதாக வாழ்ந்து கொண்டிருந்த ஒரு தாவீதை அவனுடைய உண்மை நிமித்தம் அவர் இடத்துல போடப்பட்டிருக்கு, தாவீது என் இதயத்திற்கு ஏற்றவன். கர்த்தருடைய இதயத்துக்கு ஏற்றபடியே நாம் இருப்போம் என்றால் சிங்காசனத்தில் உயர்த்துவதற்கு அவர் ரெடியாக இருக்கிறார். நம்ம சிங்காசனத்தை தான் பிடிச்சிக்கிட்டே இருக்கிறோம். சிங்காசனத்தை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க, அதை அவர் பார்த்துக்கிடுவார். அவருடைய இதயத்துக்கு நாம் ஏற்றவர்களாக இருக்கிறோமா? அந்தரங்கத்தில் பார்க்குற பிதா நமக்கு வெளியரங்கமாய் பதில் கொடுக்கும்படியாக நம்முடைய வாழ்க்கை இருக்கிறதா? நம்ம செய்கிற காரியங்கள் இருக்கிறதா? இவன் ராஜா ஒரு ஆட்டு இடையன் அவன். ஆனால் தேவன் அவனுக்குள்ளே இருந்த வைராக்கியம். கோலியத்தை பார்க்கும் பொழுது அவன் சொன்ன வார்த்தை, இவன் ஜீவனுள்ள தேவனுடைய நாமத்தை நிந்தித்தானே. அவனுக்கு அதான் பயங்கர கோபம். ஜீவனுள்ள தேவனுடைய நாமத்தை நிந்திப்பதற்கு விருத்த சேதனம் இல்லாத இந்த பெலிஸ்தியன் ஏமாத்திரம். கத்தரி கொடுத்த வைராக்கியம். இவங்களெல்லாம் இராணுவ வீரர்லாம் ஓடி ஒளிகிறான், சவுல்லாம் ஓடி ஒளிகிறான். அன்றைக்கி இருந்த இஸ்ரேல் மக்கள் எல்லாம் அவன் தான் உயரமானவன், ஹைட்டில் எல்லாம் ஓடி ஒளிகிறாங்க. இவனுக்குள்ளாக இருந்த வைராக்கியம், நிந்தித்த தேவனுடைய நாமத்தினாலே நான் வருகிறேன். நீ நிந்திச்சேல என் தெய்வத்துடைய நாமத்தை, அந்த நாமத்தில் இன்னைக்கு உன் தலையை நான் வாங்குறேன்னு இல்லையா பாரு. அவன் சின்ன பையன், அவன் இளைஞனும் சௌந்தரியம் உள்ளவனாக இருந்தான் என்று அந்த இடத்துல போடப்படுது. அவனுக்கு ஒன்றும் யுத்தம்லாம் செஞ்சு உடம்புலாம் அப்படியே மென்மையான சரீரம், அவனுக்கெல்லாம் யுத்தத்துக்கு பழக்கமில்லாத சரீரம். ஆனால் அவனுக்குள்ளாக இருந்த வைராக்கியம், ஜீவனுள்ள தேவனுடைய நாமத்தை இவன் நிந்தித்தானே, அவன் தலையை நான் வாங்குறேன்னா இல்லையா பாரு. கர்த்தர் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறார். ஒரு சாதாரண குடும்பத்தில் பிறந்த ஒரு மனிதனை கர்த்தர் என்ன பண்ணுறாரு, ராஜாவானார். எல்லாம் நீங்கள் பழைய பாட்டு புத்தகத்தில் பார்த்தீங்கன்னா தாவீது ராஜான்னு தான் போடப்பட்டிருக்கும். ஆனால் புதிய ஏற்பாட்டில் மத்திய சுவிசேஷம் 1வது அதிகாரம் ஆவியானவர் எழுதி வச்சிருக்கிறார். மனிதர்கள் சொல்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டுமே, கர்த்தர் சொல்கிறது இன்னும் விசேஷமாக இருக்கும். மத்திய சுவிசேஷம் 1வது அதிகாரம் 6வது வசனத்தை வாசிப்போம். ஈசாய் தாவீது ராஜாவை பெற்றான். மற்ற இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா அவங்க பெயர் மட்டும்தான் குறிக்கப்பட்டிருக்குது. அது முதல் வருஷத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா சால்மோன் போவாஸை ராகாபினிடத்தில் பெற்றான், போவாஸ் ஓபேத்தை ரூத்தினிடத்தில் பெற்றான், ஓபேத் ஈசாயை பெற்றான். ஆனால் தாவீதுன்னு வரும் பொழுது தாவீது ராஜா. இதை படிக்கும்போது ஆண்டவர் சொன்னார் ஒரு ஆச்சரியமான ஒரு காரியம். அவர் வானாதி வானங்களும் அடக்க முடியாத சர்வ வியாபி, ராஜாதி ராஜா, எல்லாத்துக்கும் அவர் தான் சொந்தக்கார். பூமியும் அதன் நிறைவும் கர்த்தருடையது, எல்லாம் அவருக்கு சொந்தம். அவர் தான் ஓனர். இந்த அண்ட சராசரங்களை அவர் படைத்திருக்கிறார். ஆனால் அவர் சொல்கிறாரு,
நானே நல்ல மேய்ப்பன். மெய்ப்பனை ராஜாவாக்கிட்டு ராஜா மெய்ப்பனை மாறிட்டார். எந்த அளவுக்கு கர்த்தர் தன்னை விட்டு கொடுக்குறார் என்பதை புரிந்து கொள்ளணும். நமக்குள்ளாக கர்த்தருக்கு அடுத்த காரியங்களில் வைராக்கியம் இருக்கும் என்றால் ராஜா என்ன பண்ணிட்டாரு, அந்த மெய்ப்பனுடைய அடமொழியை தான் எடுத்துக்கொண்டு தன்னுடைய ராஜாங்கத்தை மனுஷங்கையில் கொடுத்துட்டார். இந்த வம்ச வரலாறு சொல்லப்படும் பொழுது தாவீதுக்கு மட்டும்தான் இந்த கௌரவம் ஆவியான கொடுத்துருக்கிறார். வேறு எங்கேயுமே எல்லாம் அவன் பேரை தான் எழுதி வச்சுருக்கிறாங்க. ஆனால் இந்த ஒரு இடத்துல மட்டும் ஈசாய் அவன் பிறக்கும்போது ராஜவம்சத்தில் பிறக்கலை, அவன் ராஜா கிடையாது. ஆனால் தேவனுடைய பார்வையிலே அவன் ராஜா. தேவனை அதாவது கர்த்தர் ஒரு மனிதனை உயர்த்த முடியும் என்றால், கனப்படுத்த முடியும் என்றால், எந்த இஷ்டமையும் கர்த்தர் உயர்த்த முடியும். பரிசுத்த வேதாகமத்தில் முதல் பக்கத்தில் என் பேரை ராஜான்னு ஆவியான எழுதி வச்சிருக்கிறார். உள்ளே போனோம்னா ராஜா சொல்கிறாரு, நானே நல்ல மேய்ப்பன். அப்படியே மாறிடுச்சு பாருங்களேன், என்ன ஆச்சரியம் பாருங்கள். தாவீது ராயல் ஃபேமிலி கிடையாது. திருப்பி நான் சொல்கிறேன், அவன் ராஜ வம்சம் கிடையாது. தேவனுடைய பார்வை அவன் மேல் விருந்ததுனால ராஜாவாக தேவன் மாற்றினார். நாம் இருக்க வேண்டியது அந்தரங்கத்தில் பார்க்கிற பிதா. நம்முடைய காரியங்களை தேவன் பார்க்க வேண்டும். மனிதர்கள் பார்க்கும்படியாக செய்ய வேண்டிய அவசியமே கிடையாது. நீங்கள் பண விஷயத்தில் நீங்கள் என்ன நன்மை செய்கிறீர்களோ மனிதர்கள் காணும்படியாக செய்யாதீர்கள். தேவன் பார்க்கட்டும், அவர் பார்த்து வெளியரங்கமாய் பதில் கொடுக்கட்டும். நாம் ஒருவேளை நம்ம எழுதியிருக்கிற ஜெபம், ஆண்டு சொன்னார், உன் அரைக்கதவி பூட்டி உன் வீட்டுக்குள்ளே போய் என்ன பண்ணு, அந்தரங்கத்தில் உன் பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணு. அந்தரங்கத்தில் பார்க்குற உன் பிதா தாமே உனக்கு வெளியரங்கமாய் பலன் கொடுப்பார். அருமையானவர்களே, முக வாடலாக இருக்காதீங்க. ஆண்டு அதை விரும்பலை. தலைக்கு என்ன போடு, பெர்ஃப்யூம் போடுனே போட்டிருக்கு. இங்கிலீஷ் பைபிள் இருந்தால் படித்து பார்த்தீங்கன்னா சென்ட் அடிச்சுக்கொன்று. நம்ம சென்ட் அடிக்கிறோம்னா சென்ட் இல்லாமல் போடுறீங்க போங்க. ஆண்டரே சொல்கிறார், பெர்ஃப்யூம் போட்டுக்கு. முகமத்தை நீ வாடலாய் வச்சுக்காத. உன் உபவாசத்தை கர்த்தர் அங்கீகரிக்க வேண்டும். உன்னுடைய ஜெபம் கர்த்தரால் அங்கீகரிக்கப்பட வேண்டும். அருமையானவர்களே, அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரே ஒரு காரியத்தை சொல்லி நான் முடிச்சிடுறேன். கலாத்தியர் 2வது அதிகாரம் 20வது வசனத்தை வாசிப்போம். கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். நான் இப்பொழுது மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றி விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன். கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல. யோவான் ஸ்நானனை ஆண்டவர் அனுப்புனார். நீ போய் பாதையை ஆயத்தப்படுத்து, மேசியா வரப்போகிறாரு, நீ முன்னாடி போய் பாதையை ஆயத்தப்படுத்து, ஒரு ஓப்பனிங் உருவாக்குன்னு சொல்லி அனுப்புனார். ஆனால் அவன் என்ன சொல்கிறான் பாருங்களேன். யோவான் சுவிசேஷம் 3வது அதிகாரம். எல்லாம் அவன்கிட்ட கேட்குறாங்க, நீ தான் மேசியாவோ? அவன் சொல்கிறான், நான் மேசியா கிடையாதுப்பா. நான் முன்னாடி வந்தாலும் கூட எனக்கு பின்னாடி ஒருத்தர் வர்றாரு, அவர் மேன்மை உள்ளவர். அவருடைய பாதரட்சைகளை அவளுக்கு கூட எனக்கு தகுதி கிடையாது. அதாவது மனுஷிகமாக இருந்தால் என்ன பண்ணியிருப்போம், அப்படி தான் சொல்லிக்கிறாங்க, அப்படி தான் அப்படின்னு நம்ம என்ன பண்ணிவிடுவோம், அதை ஏற்றுக்கொள்வோம். நாம் செய்கிற காரியங்களை மகிமைப்படுத்தி கொள்ளுவோம். யோவான் அப்படி சொல்லவே கிடையாது. நான் அல்ல, நான் மேசியா கிடையாது, நான் அல்ல, எனக்கு பின்னாடி ஒருத்தர் வர்றாரு, அவர் எனக்கு பின்னாடி வந்தாலும் கூட என்னிலும் மேன்மை உள்ளவர். அவருடைய பாதரட்சியின் வாரவுக்கு கூட எனக்கு தகுதி கிடையாது. அவர் பெரியவர்.
அருமையானவர்களே, அந்த 3வது அதிகாரத்தில் 30வது வசனத்தை வாசிங்க. யோவான் 3:30. அவர் பெருகவும் நான் சிறுகவும் வேண்டும். அவர் பெருகவும், நான் அல்ல. அவர் பெருகவும், நான் அல்ல. அவர் பெருகவும், நான் சிறுகவும் வேண்டும். ஆண்டவர் சொன்னார், ஸ்திரீகளில் பிறந்தவர்களிடத்தில் யோவான் ஸ்நானகனை பார்க்கிலும் பெரியவன் ஒருவனும் கிடையாது. தெய்வ சமூகத்தில் நாம் தாழ்த்தும் பொழுது கர்த்தர் நம்மை உயர்த்துகிறார். ஆண்டவரே சாட்சி கொடுக்குறாரு. ஸ்திரீகளிடத்தில் பிறந்தவர்களில், எல்லாமே ஸ்திரீகளிடத்தில் தான் பிறந்து வந்திருக்கிறோம். அது ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி. யோவான் ஸ்நானனை பார்க்கிலும் பெரியவன் ஒருவனும் கிடையாது. இயேசு அவர் வாயினால் சொன்ன ஒரு பெரிய மேன்மையை பாருங்களேன். அவர் பெருகணும். நான் அல்ல, நான் அல்ல, நான் அல்ல. கொடுக்கறதுக்கு திராணியை கொடுத்தது அவர். ஜெபம் பண்ணுவதற்கு பலன் கொடுத்தவர் அவர். அபிஷேகத்தை கொடுத்தது அவர். உபவாசிக்கும்படியாக பலன் கொடுத்தது அவர். நான் அல்ல. அவர் தான் பெருகணும், நான் சிறுக வேண்டும். இந்த உணர்வு இருக்கணும். மனிதர் காண்பதற்காக அல்ல, மனிதரால் புகழப்படுவதற்காக அல்ல. தெய்வன் அங்கீகரிக்க வேண்டும். பரலோகம் நம்மை அங்கீகரிக்க வேண்டும். ஆபேலையும் அவன் காணிக்கையும் கர்த்தர் அங்கீகரித்தார். நாம் முழங்கால் படியிடுவோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, இந்த பரிசுத்த ஓய்வு நாளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நம்முடைய சமூகத்தில் வந்து உங்களுக்கு ஆராதனை செய்யும்படி எங்களுக்கு ஒரு பாக்கியத்தை கொடுத்தீங்களே. நம்முடைய மாம்சத்தை புசிக்கவும், நம்முடைய இரத்தத்திலே பானம் பண்ணவும், நாங்கள் நித்திய ஜீவனுக்களாக கடந்து செல்லவும் எங்கள் பாராட்டு அந்த கிருபைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். பழையவெல்லாம் ஒளிந்து போனதுக்காக ஸ்தோத்திரம். எல்லாம் புதிதாய் மாறினதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம். ஆண்டவரே, ஸ்தோத்தரிக்கிறோம்ப்பா, ஸ்தோத்தரிக்கிறோம்ப்பா. எங்களுடைய ஆராதனையை ஏற்றுக்கொண்டதுக்காக ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, எங்களுடைய துதிகளை நீங்கள் ஏற்றுக்கொண்டதுக்காக ஸ்தோத்திரம். எங்களுடைய காணிக்கையை தேவன் ஏற்றுக்கொண்டதுக்காக ஸ்தோத்திரம். நாங்கள் எடுத்த ஜெபங்களையும் நீர் ஏற்றுக்கொள்கிறவராக இருக்கப்படியால் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உடைய நாம் ஒன்றே மகிமைப்படுவதாக. ஆண்டவரே, உம்முடைய நாமத்தை நாங்கள் கனப்படுத்துகிறோம். ஆண்டவரே, உடைய நாமத்தை நாங்கள் உயர்த்தி பிடிக்கிறோம். ஆண்டவரே, நீங்கள் பெருகவும் நாங்களோ சிறுகவும் ஆகட்டும். ஆண்டவரே, உங்களுடைய வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். அது எங்களுடைய வாழ்க்கையை ஆண்டவரே மறுரூபமாக்கட்டும். ஆண்டவரே, தொடர்ந்து அதிலே தியானமாக இருக்க உதவி செய்யும். சபையை நம்முடைய கருத்தில் வைக்கிறேன். கர்த்தர் ஆசீர்வதிங்க. ஒவ்வொருவருக்காக, ஒவ்வொரு குடும்பத்திற்காக நம்முடைய சமூகத்திலே வருகிறேன். கர்த்தரை தெய்வமாக கொண்டுள்ள ஜனங்கள் பாக்கியவான்கள் என்று எழுதியிருக்கிறது. அவர் தமக்கு தெரிந்து கொண்ட ஜனம் பாக்கியம் உள்ளது என்று எழுதிக்கொண்டார். ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைக்காக, நீ கொடுத்துக்க அந்த ஆசீர்வாதத்துக்காக, பாக்கியத்துக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். சபையில் இருக்கிற எல்லா முதியோர்களுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தர் அவங்களுக்கு வேண்டிய கிருபையில கொடுங்க. பலவீனத்தை எல்லாம் கர்த்தர் பலனாய் மாற்றுங்க. உன் பலவீனத்திலே என் பலன் பூர்ணமாய் விளங்கும் சொன்னீங்களே. ஆண்டவர், முது வயதிலும் கனிதந்து புஷ்டியும் பசுமையுமாக இருப்பான்னு சொன்னீங்களே. ஆண்டவர், உடைய வார்த்தையின்படி ஆகட்டும். ஒவ்வொரு பெற்றோருக்காக ஜெபிக்கிறேன். தங்கள் குடும்பத்தை கர்த்தருக்கு நேராக வழிநடத்தணும். தங்களுடைய பிள்ளைகளை கர்த்தருக்கென்று வளர்த்த வேண்டும். ஆண்டவரே, இந்த உக்ரானத்தோடு தங்கள் குடும்பத்தை நிர்வாகம் பண்ண அவர்களுக்கு உதவி செய்யும். தங்கள் ஆண்டவரே பக்தி உள்ள சந்ததியை பெற்றெடுத்து உமக்கென்று வளர்க்க வேண்டும் என்ற அந்த பாரத்தால் மனதை நிரப்புங்க. ஆண்டவர்,
ஒவ்வொரு பெற்றோரையும் கர்த்தர் அவிதமாக ஆஸ்வதிங்க. பிள்ளைகளை வளர்ப்பதற்கு வேண்டிய ஞானத்தை கொடுங்க, கிருபைகளை கொடுங்க, பொறுமையை கொடுங்க. நல்ல பிதாவே, கற்பத்தின் கனிக்காக ஸ்தோத்திரம். அதன் காலத்தில் நேர்த்தியாக செய்கிறவர் நம்முடைய நாம மகிமைப்படட்டும் ஆண்டவரே, நம்முடைய நாம மகிமைப்படட்டும். சுகப்பிரசவத்துக்காக ஸ்தோத்திரம். கர்த்தரை ஆஸ்வதிங்க. சபையில் இருக்கிற எல்லா வாலிய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. வாலிய பிள்ளைகளுக்கு வேண்டிய எல்லா கிருபைகளுக்காக ஜெபிக்கிறேன். பரிசுத்தத்தை காத்துக்கொள்ள உதவி செய்யுங்க. இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா அசுத்தங்களுக்கும் விலக்கி தங்களை காத்துக்கொள்ளும்படி நம்முடைய கிருபை வேண்டும் ஆண்டவரே, உங்கள் தயவு வேண்டும் ஆண்டவரே. படிக்கிற பிள்ளைகளுக்கு வேண்டிய ஞானத்துக்காக ஜெபிக்கிறேன். படித்து முடித்து விட்டு வேலைக்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல வேலை வாய்ப்புகளை கொடுங்க. உத்தியோகத்தில் நல்ல ப்ரொமோஷன் கொடுங்க ஆண்டவர். மேன்மைப்படுத்துங்க. உன் கையின் பிரயாசத்தின் பலனை நீ சாப்பிடுவாய், பாக்கியமும் நன்மையும் உனக்கு உண்டாயிருக்கும் சொல்லியிருக்கிறீங்களே. திருமணத்திற்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல வாழ்க்கை துணைக்காக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. நீ மனிதன் தனிமையாக இருப்பது நல்லது அல்ல என்று சொல்லி நான் ஏற்ற துணையை உண்டு பண்ணுவேன் சொன்னீங்களே ஆண்டவரே. தடைகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினாலே நீங்கட்டும். தடை பண்ணுகிற சத்துருவை நாங்கள் இயேசு நாமத்தினாலே கட்டி அப்புறப்படுத்துகிறோம். குடும்பம் குடும்பமாக நம்முடைய சமூகத்திலே வந்து ஆராதனை செய்கிற பாக்கியத்தை ஒவ்வொருவருக்கும் கொடுங்க ஆண்டவர். ஒவ்வொரு சிறு குழந்தைகளுக்காக ஜெபிக்கிறேன். பரலோக ராஜ்யம் அப்படிப்பட்டவருடையது என்று இருக்கிறது. பிள்ளைகள் மீது உம்முடைய கிருபை இருக்கட்டும். ஞானத்திலும் வளத்திலும் மனுஷ தயவிலும் தேவ கிருபையிலும் வளர்ந்து விருத்தி அடையட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம்ப்பா, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். குழந்தைகளுக்கு எந்த ஒரு தீங்கும் வராதபடிக்கு அவருடைய ஆவியாத்மா சரீரத்தை உம்முடைய பாதுகாப்புக்கு ஒப்பு கொடுக்குறேன். பொல்லாங்கன் தொடாதபடிக்கு உம்முடைய பாதுகாப்பு வளையத்துக்குள்ளாய் ஒவ்வொரு குழந்தையும் நான் வைக்கிறேன் ஆண்டவரே. உம்மை துதிக்கிறோம்ப்பா. இந்த உக்கிரமான வெயில் சீசனுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இதெல்லாம் நம்முடைய தீர்க்க தரிசனத்தின்படி தான் நடக்குது, நீங்கள் சொன்னபடி தான் நடக்குது. ஆனாலும் கூட தேசத்துக்காக நாங்கள் நம்முடைய சமூகத்தில் வருகிறோம். தேசத்துக்கு மீது தயவு செய்யுங்க. இந்த வெயிலுடைய உக்கிரானத்தை தேவன் மாற்றி போடுங்க. தண்ணி பஞ்சமெல்லாம் மாறட்டும் ஆண்டவரே. நீரே ஜீவ தண்ணீர் என்பதை எங்கள் தேசம் அறிந்து கொள்ளட்டும் ஆண்டவரே. நடக்கிற அந்த எலெக்ஷனுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ரிசல்ட் வரைக்கும் நம்முடைய ஆளுகைக்கு நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிற மகாராஜாவின் கருத்துக்களாக நாங்கள் வைக்கிறோம். எந்த மனுஷீகமும் ஆண்டவரே, பிசாசுடைய தந்திரங்களும் இதில் செயல்படாதபடிக்கு நம்முடைய வல்லமை மாத்திரம் செயல்படும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நல்ல பிதாவே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம். யுத்தத்தையும் யுத்தத்தின் செய்திகளையும் கேட்பீர்கள் என்று இருக்கிறது ஆண்டவரே. பொல்லாத நாட்களே தான் நாங்கள் பார்க்கிறோம். ஆனாலும் கூட நீர் உம்முடைய ஜனங்களை காக்கிறவர். அவர் உன்னை காப்பார், எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார் என்று இருக்கிறது. சபையாருடைய பாதுகாப்புக்காக ஜெபிக்கிறேன். வாதை கூடாரத்தை அணுகாதிருப்பதாக, பொல்லாப்பு நேரிடாதிருப்பதாக, சபைக்கு விரோதமாக எழும்புகிற எந்த ஒரு ஆயுதமும் வாய்க்காதே போவதாக, ஒரு வழியாய் வருகிற சத்துரு 7 வழியாய் ஓடி போவானாக. இந்த நாட்டில் நடக்கிற வேவிஎஸ் ப்ரோக்ராமுக்காக ஸ்தோத்திரம். இதில் கலந்து கொண்ட ஒவ்வொரு பிள்ளைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொரு டீச்சர்ஸ்க்காக, வாலண்டியர்ஸ்க்காக, டோனர்ஸ்க்காக, இந்த ஊழியத்தில் பங்கு பெற்ற ஒவ்வொருத்தருக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவர். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் பிதாவனை கனம் பண்ணுவார் என்று இருக்கிறது. என் நாமத்தின் நிமித்தம் ஒரு கலசம் தண்ணீர் கொடுத்தாலும் அதன் பலனை அடையாமல் போக மாட்டான்னு சொல்லியிருக்கிறீங்க ஆண்டவர். விதைக்கப்பட்ட வசனங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம்
ஆண்டவரே ஒரு வார்த்தை கூட வீணாய் போகாதபடிக்கு அதை அனுப்பின காரியத்தை வாக்கிய பண்ணுகிறவராக இருக்கபடியா ஸ்தோத்திரம். கேட்ட சத்தியத்தின்படி அந்த குழந்தைகளை மாற்றுங்க. உமக்கு ஆண்டவரே சீசர்களாய் மாறட்டும். ஆண்டு தடைகள் எல்லாம் இயேசு நாமத்தினால நீங்கி போகட்டும். சபைக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். சபைக்குடைய தேவைகளுக்காக, சபையுடைய எல்லா விதமான ஆண்டவரே காரியங்களிலும் ஊழியத்திலையும் உடைய கிருபை இருக்கட்டும். ஆண்டவரே மீந்திருக்கிற அந்த அப்பத்துக்கும் திராட்சரசத்துக்கும் நாங்கள் ஜனங்களுக்காக ஜெபிக்கிறோம். ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்தார் என்று இருக்கிறது. தடைகள் எல்லாம் இயேசு நாமத்தினால நீங்கி போகட்டும். உம்முடைய நாம மகிமைப்படட்டும். ஆண்டவரே எங்களுக்கு அல்ல கர்த்தாவே, எங்களுக்கு அல்ல, உம்முடைய நாமத்துக்கே மகிமை வர பண்ணும். இப்போவும் சபையார் இந்த இடத்த விட்டு கலைந்து செல்கிறார்கள். அவரோட உம்முடைய கிருபை இருக்கட்டும். இசைக்கறி வாசிக்கிற பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம். பாடகர் குழுவுக்காக ஸ்தோத்திரம். மற்றும் சபையில் இருக்கிற ஒவ்வொரு பகுதியில் உள்ள ஜனங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். அவர் கிரியைக்கு தக்க பலனை கொடுக்கிறவர். ஆண்டவரே நீர் கொடுப்போம். உடைய நாமத்தை மேன்மைப்படுத்தும். ஆண்டவரே ஒவ்வொரு குடும்பத்திலும் உடைய ரட்சிப்பின் கம்பீர சத்தம் கேட்கட்டும். மீண்டும் சபையிலே கூடு வருகிற நாள் வரைக்கும் உம்முடைய பாதுகாப்புக்கும் பராமரிப்புக்கும் ஒப்பு கொடுக்கிறேன். உம்முடைய கிருபைகளோடு இருக்கும்படியாக ஜெபிக்கிறேன். எல்லா துதி கன மகிமையை நாங்கள் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாது. கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையாக இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். Praise the Lord. Praise the Lord. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சமாதானத்தோடு கலைந்து செல்லுங்கள். கர்த்தருடைய கிருபை உங்களோடு இருப்பதாக.